அனைத்து முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் இனிய வணக்கம். So this is part 2 of epithalamian. In the part 1 section, we discussed about the outline structure and the summarize of epithalamian. So in this class, we are going to deal with the text entirely. There are 24 stanzas and 433 lines and 365 long lines are available in epithalamian. We are going to deal in a detailed manner. The poem Epithalamion, written by Edmund Spenser for his beloved Elizabeth Boyle. So, Epithalamia, a song or a poem celebrating a marriage. So, before entering into the text, you have to take the printout of your text. Epithalamion, I already sent it, isn't it? So, take the printout of that text and have a color pen and underline the important words, because for every stanza we have an important element, or it's like a muse or a nymphs or any other supernatural elements available in each stanzas. So in the beginning stanza 1, there are 24 stanzas, so we have to very careful. So every stanza seems similar. There are similarities in the stanzas, so be careful. So முதல் ஸ்டான்ஸா இப்படி தான் ஆரம்பிக்குது. You learned sisters, which have sometimes, oftentimes, been to me aiding others to adorn, whom you thought worthy of your graceful rhymes, that even the greatest did not greatly scorn to hear their name sung in your simple lays, but joyed in their praise. So in the very initial stage, Spencer invoked muses. நமக்கு கடவுள் வாழ்த்து இல்லைங்களா? முதல்ல 5 கர்த்தனைன்னு சொல்லி ஹிந்துஸ் ஆரம்பிப்பாங்க. அதே மாரி ஒவ்வொரு மித்லயும் ஒரு சின்ன 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 இனிஷியல் கடவுளை வரவழைக்கக்கூடியது இருக்கும். இங்க வந்து தேவதைகள வந்து அவர் வரவழைக்கிறார். யூ லேர்ன்ட் சிஸ்டர்ஸ்னா மியூசஸ். அது தேவதைகள். நெறைய டைம்ல ஹேவ் ஆஃபன் டைம்ஸ் பீன் டு மீ எய்டிங். நீங்க எனக்கு நெறைய டைம்ல ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. சரிங்களா? ஒவ்வொரு கவிஞர்களும் உங்கள ஒவ்வொரு கிரேஸ்ஃபுல் ரைம்ஸ் வழியாக உங்கள வந்து போற்றிக் கொண்டு இருக்கிறார்கள். That even the greatest did not greatly scorn to hear their names sung in your simple lays, but joyed in their praise. நீங்க நல்ல சந்தோஷம் கொடுக்கக்கூடிய வகையிலையும் செலிப்ரேஷன்ல நீங்க ஈடுபட்டிருக்கீங்க. த சேம் டைம் அப்படின்னு அடுத்த ஸ்டான்ஸா அப்படியே இந்த ஸ்டான்ஸாக்குள்ளேயே கொண்டு வராரு. அண்ட் வென் யூ லிஸ்ட் யுவர் ஓன் மிஸ்ஹேப்ஸ் டு மோன், உங்களுக்கு நல்ல கிரேட் டைம்ஸ் இருக்கும். கிரேட் டைம்ல என்ஜாயபிளான சாங்ஸ் நம்ம இசைப்பீங்க. அதாவது நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா எங்களையும் சந்தோஷமா வச்சுப்பீங்க. பட் வென் யூ லிஸ்ட் யுவர் ஓன் மிஸ்ஹேப்ஸ் டு மோன், உங்களுக்கும் சில கஷ்ட காலங்கள் வரணும். அது எப்படியெல்லாம் வரலாம்? டெத், லவ் ஆர் ஃபார்ச்சூன்ஸ் ரெக்ட் டிட் ரைஸ். அதாவது காதல் பிரச்சனையினாலேயோ இறப்பினாலேயோ, அதாவது நல்ல விஷயங்கள் ஏதோ ஒன்று நடக்காம போனது, ரெக்க உடஞ்சி போனதுனாலேயோ உங்களுக்கு இந்த சோகங்கள் வரலாம். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? யூ ஸ்ட்ரிங் குட் சூன் டு சேடர் டோன் டர்ன் அண்ட் டீச் த வுட்ஸ் அண்ட் வாட்டர் டு லேமெண்ட் யுவர் டல்ஃபுல் ட்ரெரிமெண்ட். அப்ப நீங்க நீங்க சோகமா இருக்கும்போது உலகமும் சோகமா இருக்கும். கவிதைகளும் சோகமாக ஆகிவிடும். ஸோ யுவர் ஸ்ட்ரிங், நீங்க இசைக்கிறது தானே, நாங்க இசைக்கிறது அப்படிங்கிறது நீங்க பண்ற வேலை மூலமா தான் எங்களுடைய கவிதைகள் இன்பமாக இருக்கிறதும் துன்பமாக இருக்கிறதும் நீங்க உங்களுடைய சிந்தனையின் மூலமாகத்தான். இப்போ வென் யூ ஆர் இன் சேட் யூ டீச் த வுட்ஸ். இயற்கை கிட்ட நீங்க சொல்லிடுவீங்க, எல்லா பயலோடும் இப்ப அழணும், நான் சோகமா இருக்கிறேன். இப்போ நம்ம சில கவிதைகள்ல பார்த்திருப்போம், மேகம் அழுது கொண்டு இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு கற்பனை. ஸோ வாட்டர்ஸ் டு லேமண்ட், இயற்கையே நீங்களும் லேமண்ட் பண்ண சொல்லுவீங்க. யுவர் டல் ஃபுல் டெரிமெண்ட், நீங்க வந்து சோகமா இருக்கிறனால அந்த மாதிரி ஒரு, இப்போ நம்மளும் கொஞ்சம் கடுப்பா இருக்கிறோம் அப்படின்னா ஒரு இனிமையான சோகமான ஒரு பாடல் கேட்டா அப்படியே நம்மள மாதிரியே பாடுறானப்பா அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ இந்த மியூசஸ் எல்லாம் இயற்கையோடு ஏந்து இருக்கக்கூடியவங்க. Now lay those sorrowful complaints aside. ஆனா இப்ப நான் சொல்றேன், இன்னைக்கு ஜூன் 11 1954, அஹ், 1594, இப்படி 90s வந்துச்சு சரிங்களா? 1594 ஜூன் 11 இன்னைக்கு. இன்னைக்கு உங்களுடைய சாரோ எல்லாத்தையும் தூக்கி ஓர வச்சிருங்க. கம்ப்ளைண்ட்ஸ் அசைடு அண்ட் ஹேவிங் ஆல் யுவர் ஹெட்ஸ் வித் garland crowned, help me mine own love's praises to resound. நல்ல ஒரு பூச்சூடி, நல்ல அழகா, நான் பார்த்தீங்களா, அழகா கார்லண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்றீங்க?
என் கூட வர்றீங்க, என்னுடைய லவ்வ பத்தி பிரைஸ் பண்ணி பாட போறீங்க, என்னுடைய காதலிய பத்தி, என்னுடைய திருமணத்தை பத்தி பிரைஸ் பண்ணி நீங்க பாடுறதுக்கு கூட ஹெல்ப் பண்ண போறீங்க. Nay, let the same of any be envied. For Orpheus did for his own bride. ஆர்பியஸ் அப்படிங்கிறது ஒரு மித்தாலஜிக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் பா. இந்த பாருங்க, ஆர்பியஸ் பார்த்தோன்னா ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் எடுத்துக்கங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆர்பியஸ் joined the expedition of Argonauts and saving them from the music of sirens by playing his own more powerful music. இவர் மியூசிக் இசை மீட்டக்கூடிய ஒரு ஆள் தான் இந்த ஆர்பியஸ். அந்த வேலை முடிஞ்சு திரும்பி வரும்போது he married யூரிடைஸ். இந்த இதுதான் நமக்கு வேணும். ஆர்பியஸ் அண்ட் யூரிடைஸ்னுடைய கதை தான் நமக்கு தேவைப்படுது. ஆர்பியஸ் யூரிடைஸை மேரேஜ் பண்றாங்க. அன்பார்ச்சுனேட்லி சீக்கிரமாகவே ஒரு பாம்பு கடியினால அந்த யூரிடைஸ் இறந்து போயிடுறாங்க. அந்த சோகத்தின் காரணமாக ஆர்பியஸ் அப்படியே ஐயோ புது இப்பதான் மேரேஜ் ஆயிடுச்சு, என்னுடைய மனைவியை பாம்பு கடிச்சு போட்டு தள்ளிட்டு அப்படின்னு விடல். இவ்வளவுதான் வாழ்க்கையின் விடல்ல துரத்துறாரு. அப்போ அந்த பாதாள லோகம், இறந்தவங்களை கொண்டு போகக்கூடிய அந்த லோகத்துக்கு போறாரு. அங்க போய் யூரிடைஸை திரும்பி கொண்டு வரார். இது கதை. ஆனா இன்னொரு மறுபாதி கதை இருக்குது. அந்த பாதாள லோகத்துல இருந்து வெளியே கொண்டு வரும் பொழுது அங்க இருக்கக்கூடிய ஹெட் சொல்லி விடுவார், நீ அப்படியே திரும்பி பார்க்காம போய்கிட்டே இரு, உன்னுடைய மனைவி உன் கூடவே வந்து சேருவா அப்படின்னு. நம்ம ஆள்கிட்ட தான் திரும்பி பார்க்காதேன்னு சொன்னா திரும்பி பார்ப்பான். நம்மளும் அப்படித்தானே. அதை படிக்க வேண்டாம்னு சொன்னா அதைத்தான் படிப்பேன். ரொம்ப முக்கியம். இதை படின்னு சொன்னா அதை படிக்க மாட்டேன். எதை சொல்றோமோ அதுக்கு ஆப்போசிட்டா பண்ணுவான். அப்படி ஆர்பியஸ் இந்த பாதாள லோகத்துல சொன்னதுக்கு எதிராக செயல்படுறான். அவனுடைய மனைவி திரும்பி கிடைக்காம போயிறாங்க. பட் அவனுடைய லவ் மிகவும் உண்மையானது. அவன் மனைவியின் பேர்ல நிறைய பாடல்களை இசைத்திருக்கான். ஸோ ஆர்பியஸ் டிட் ஃபார் ஹிஸ் ஓன் பிரைட். அவனுடைய மணப்பெண்ணுக்காக அவன் இசைத்தது போலவே அதுக்கும் மேல நான் இசைக்க வேண்டியது இருக்குது. ஸோ ஐ unto myself alone will song, the wood shall to be a me answer and my echoing. இந்த பாடுகள் முழுக்க, இந்த இயற்கை முழுக்க என்னுடைய பாடுகள் நிறைந்திருக்கும், அவர்களும் அதை எதிரொலித்துக் கொண்டே இருப்பார்கள். இட்ஸ் a refrain. ஓகே, புரோத்தலாமிலும் ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு. ஸ்வீட் தேம்ஸ் ரன் சாஃப்ட்லி டில் ஐ என் மை சாங் அப்படின்னு வரும் இல்லைங்களா. அதே மாதிரி இங்க ரெஃபரைன் பாருங்க, the wood shall to me answer and my echo ring. இது திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கும். ஓகே ஃபைன், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 24 ஸ்டான்சாஸ்ல மேக்சிமம் இது வரும். 1-2 ஸ்டான்சாஸ்ல மாறும். ஓகே, ஸோ ஸ்டான்ஸா 1ல நீங்க கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல தெரிஞ்சுக்க வேண்டியது, மீதில எல்லாம் சும்மா ஒரு கற்பனை நயம் தாங்க இருக்கும். என்ன கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல தெரிஞ்சுக்கணும், லேர்ன் சிஸ்டர்ஸ்னா யாருன்னு கேள்வி கேட்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா எந்தெந்த காரணத்துக்காக அவங்க கவலைப்படுவாங்க, டெத், லவ், ஃபார்ச்சூன். அப்ப இதெல்லாம் அப்படியே அண்டர்லைன் பண்ணி வச்சுக்காங்க. ஓகே ஃபைன். அடுத்தது ஆர்பியஸ் யார் பாட்டு பாடுறாங்க தன்னுடைய பிரைடுக்காக, சந்தோஷமா இசை மீட்டுறாங்க, அவ்வளவு லவ் தன்னுடைய பிரைட் மேல வச்சுக்கிட்டது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்பியஸ் அப்படிங்கறத ஆன்சரா வரணும். இந்த ரெஃபரைன் எந்த ஒர்க்ல உள்ளதுன்னு கேட்டீங்கன்னா எபித்தொலாமின் அப்படிங்கிற ஆன்சரும் நமக்கு கிடைக்கணும். ஆர்பியஸ்னுடைய மனைவி பேர் என்ன இங்க கொடுக்கல, அது கேட்கலாம். யூரிடைஸ். இதை மட்டும் நோட் பண்ணிக்கிட்டா போதும். ஸ்டான்ஸா 1 ஓவர். அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியது இல்லை. அண்ட் ஸ்டான்ஸா 2, early before the world's lights give lamp. சரிங்களா, சாதாரணமா இந்த உலகத்துக்கு இது வரைக்கும் ஒளி கிடைக்கல. விடியற்காரை பொழுது, காலையில விடிஞ்சும் விடியாமலும் இருக்கக்கூடிய பொழுது. his golden beam beam upon the hills does spread, having dispersed the night uncheerful damp. do you awake with a fresh lusty head. என்னது, காதலி தூங்கிக்கிட்டு இருக்க. இப்போ யார் வரணும், சூரிய பகவான் அங்கிருந்து எழும்பி வரப்போறாரு. ஓகே, சூரிய பகவான் எழும்பி வரப்போறாரு. அதுக்குள்ள நீ எழும்புமா. ஓகேங்களா, எழும்பிருமா. டு யூ அவேக், எழும்பிட்டியா. அண்ட் வித் ஃப்ரெஷ் லஸ்டி ஹெட். லஸ்டி ஹெட்னா இங்க காமத்தை இது குறிக்கல. லஸ்டி ஹெட்னா என்னது, ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு காலையில் எழும்பும் போது நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் இல்லைங்களா. சிலவன் இது போன மாதிரி எந்திப்பான். இதுல இது கல்யாணம் திருமணத்தன்னைக்கு ஒரு திகிலோட எந்திப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு திகிலோட நீ எந்திக்கிறியா. கோ டு த பவர் ஆஃப் மை பிலவட் லவ், மை ட்ரூவஸ்ட் டர்ட்டில் டவ் அப்படின்னு கம்பேர் பண்றாங்க தன்னுடைய லவ். ஸோ இதை கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கலாம். எது கூட தன்னுடைய லவ்வை கம்பேர் பண்றாங்கன்னா டர்ட்டில் டவ். அது அப்படியே சேர்ந்தே இருக்கும். என் கூடவே உண்மையாக சேர்ந்து இருக்க போகக்கூடிய எலிசபெத் பாயில் நீ எழும்பி குளிக்கிறதுக்கான வேலையை பார்க்கலாம் இல்லையா. எஸ், அப்படியே திரும்பியும் வார்ன் பண்றாரு. பிட் ஹர் அவேக். அந்த மியூசஸ் எல்லாம் சுத்தி நிற்கும் இல்லையா, அதை விட்டு சொல்ல அவளை எழுப்பி விடுங்க. ஃபார் ஹைமன் இஸ் அவேக். ஏன்னா திருமணத்திற்கான கடவுள் ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, அவரே எழும்பிட்டார்.
திருமணத்துக்கான கடவுள் இங்க வந்தாச்சு. திருமணத்துக்கான கடவுள் வந்தாதான் திருமணம் நடக்கும். காதல் வர்றதுக்கு ஒரு கடவுள் இருக்கார் இல்லைங்களா? கியூபிட். அம்பு விட்டாதான் காதல் வரும். அதே மாதிரி ஹைமன் வந்தாதான் இங்க திருமணம்ங்கிறது நடக்கும். நிறைய திருமணங்கள் பாதியில முடியறத பார்த்திருக்கோம். அப்ப ஹைமன் வராம இருந்திருப்பார் அந்த திருமணத்துக்கு. ஓகே. லாங் சின்ஸ் ரெடி ஃபோர்த் இஸ் மாஸ்க் டு மூவ். இந்த ஹைமன் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய திரைகள் எல்லாம் விலக்கி உங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறது, நமக்கு திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கு அவர் ரெடி ஆயிட்டாரு. ஆனா இந்த பிள்ளை இன்னும் தூங்கிட்டு இருக்குது. வித் ஹிஸ் பிரைட் third that flames with many a flake and many a bachelor to wait on him in their fresh garments trim. நிறைய பேச்சுலர்ஸ், குறிப்பா நம்ம ஊர்ல சொல்லணும்னா 90s கிட்ஸ் இந்த ஹைமனை சுத்தி 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 வந்துட்டு இருக்காங்க. நிறைய பேச்சுலரை சுத்தி தான் ஹைமன் வந்துட்டு இருப்பாரு. ஹைமன் நடுவுல நிறைய பேச்சுலர் சுத்தி இருப்பாங்க. ஏன்? அவனுக்கு வேண்டுவானுங்க. கல்யாணம் நடக்கணும், கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருப்பானுங்க. இந்த 90s கிட்ஸ்னுடைய நிலைமை இன்னும் ரொம்ப கவலைக்கிடம் இல்லையா? ஒவ்வொரு ஊர்லயும் போய் பாருங்க, திருமணத்துக்கான ஒரு கடவுள் இருப்பாரு. கல்யாண விநாயகர் அப்படின்னா அந்த குரூப்லயே தான் இருப்பான். கல்யாண விநாயகரை விட மாட்டார். முருகன் கோயில்ல போய் பார்ப்பான். ஆண்டவா உனக்கு 2 இருக்கு, எனக்கு 1வது செட் பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி வேண்டிட்டு இருப்பான். இப்படி ஒவ்வொரு கோயில்கள்லயும் இந்த 90s சுத்தி வர மாதிரி இங்க ஹைமான சுத்தி பேச்சுலர்ஸ் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டேய் எத்தனை பேர் கல்யாணம் பண்றதுக்காக வெயிட் பண்றாங்க, நீ கடந்து தூங்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு காதலிக்கிட்ட கேட்கிறாரு. Bid her awake therefore and soon her dight for lo the wished day is come at last. ஏம்பா நம்ம எவ்வளவு நாள் இதுக்காக ஏங்கி இருந்தோம் இந்த கல்யாண நாளுக்காக. ஆனா இந்த கல்யாண நாள் காலையில நீ தூங்கிட்டு இருக்கிற இல்லையா? That shall for all the pains and sorrows past pay her a surety of long delight. பழைய துன்பங்கள், பழைய கஷ்டங்கள், நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம் வீட்டுல சம்மதம் வாங்குறதுக்கு. ஆனா இந்த மனுஷனுக்கு ஸ்பென்சருக்கு இது 2வதோ இல்ல 3வதோ கல்யாணமாக இருக்க போகுது. எவ்வளவு கஷ்டப்பட்டோம் நம்ம. ஆனா இதெல்லாம் மறந்து நீ இப்ப தூங்கிட்டு இருக்கு. எல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு ஒரு நல்ல புதிய வாழ்க்கை நமக்கு பிறக்க போகுது. And well as she does her diet, do you to her of joy and solace sing. அந்த மியூஸை சுத்தி இருக்கக்கூடிய மியூசிஸ்ட சொல்றாரு, எப்பா பாட்டு பாடுங்க, சந்தோஷமான பாட்டை பாடி அந்த அம்மாவை எழுப்புங்க. That all the woods may answer and your echo ring அப்படின்னு திரும்பி அந்த ரெஃப்ரெயினை வச்சுக்கிறாரு. ஸோ செகண்ட் ஸ்டாண்ட்ஸை ஒரு வாட்டி கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்துருவோம். ஸோ பாருங்க, வேர்ல்ட்ஸ் லைட் கிவிங் லேம்ப், அது வந்து சூரியனை தான் குறிக்கணும். இஸ் கோல்டன் பீம் வருது, அதாவது அவருடைய கதிர் அப்படியே பளிச்சுன்னு வீசுது. இந்த டைம்லயும் தூங்கிட்டாம இருப்ப, சூரியனே வந்துடுச்சு எழுவுமா அப்படின்றாரு. அப்புறம் வித் ஃப்ரெஷ் லஸ்டி ஹெட்டோட நீ எந்திக்கணும், ஒரு ஃப்ரெஷ்னஸ்னோட நீ எந்திக்க போற. அப்புறம் மை ட்ரூவஸ்ட் டர்ட்டில் டவ், அவர் கம்பேர் பண்றாரு, காதலியை கம்பேர் பண்றாரு. யார் எந்த தெய்வம் இப்ப நமக்கு அவைலபிளா இருக்குது? ஹைமன், திருமணத்துக்கான கடவுள் வந்தாச்சு, பேச்சுலர் சுத்தி நிக்கிறானுங்க, நீ கொஞ்சம் எழுப்பி வாமா அப்படின்றாரு. அப்புறம் எல்லாம் எழுப்பி வர்றது ஒன்று, நம்ம பழைய இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது எல்லாமே முடிஞ்சு இன்னைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான ஒரு வாழ்க்கையை நம்ம ஆரம்பிக்க போறோம். ஸோ வாங்க எல்லாரும் சேர்ந்து அவள் பாட்டு பாடுங்க, அவளை எழுப்புங்க அப்படின்னு வேண்டிக்கிறாரு. ஸ்டாண்ட்ஸா 3. இப்போ அடுத்தது ஒரு குரூப் உள்ள கொண்டு வராரு. பிரிங் வித் யூ, மியூசஸ கூப்பிட்டு இருக்காரு இல்லைங்களா? லேர்ன்டு சிஸ்டர்ஸ், அவங்க கிட்ட தான் எல்லாத்தையுமே இதுவரை சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அவங்கள்ட்ட சொல்றாங்க, லேர்ன்டு சிஸ்டர்ஸ் பிரிங் வித் யூ ஆல் தி நிம்ஸ் தட் யூ கேன் ஹியர். உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா நிம்ஸ்னாலும் ஒரு தேவதைகள் தான். மியூசஸ்னுடைய ஒரு அடுத்த கேட்டகரின்னு வச்சுக்கோங்க. மியூசஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு காடஸஸ் நம்ம தனியா பார்த்துக்கிட்டோம். பார்ட் 1 ஆஃப் தி எபிதலாமியில பார்த்தோம். என்ன பார்த்தோம்? மியூசஸ் அப்படிங்கிறவங்க யாரு? 9 மியூசஸ் உண்டு. அதுல யார் யாரெல்லாம் என்னென்ன டிபார்ட்மெண்ட் எல்லாம் பார்த்தோம். இந்த நிம்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தேவதைகள். இவங்க வந்து நீர், நிலம், இந்த மாதிரி இடங்கள்ல, காற்று இதுல எல்லாம் இருக்கக்கூடிய தேவதைகள். இதை சார்ந்து வாழக்கூடிய இந்த ஐம்பூதங்கள்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அந்த கேட்டகரிக்குரியவங்க இந்த நிம்ஸ். குறிப்பா இந்த நிம்ஸ் எல்லாமே அந்த நீர், வாட்டர் பாடிஸ்ன்னு சொல்லுவோம்ல, நீர், அதாவது ஆறு, கடல், குளம், இந்த மாதிரி இதுக்கு உரிய நிம்ஸ் அவங்க. அவங்கள நீ எங்கேயாவது வர்ற வழியில பார்த்தீங்கன்னா அவங்களையும் கூட்டிட்டு வா. என்னுடைய மணப்பெண்ணை அலங்காரம் பண்றதுக்கு, என்னுடைய மணப்பெண்ணை தயார் பண்றதுக்கு அவங்களும் உதவுவாங்க. ஸோ பாத்தீங்களா, எல்லாமே ஒரு மனித பூமியில இருக்கிற மாதிரி கம்பேரிசன் கிடையாது. எல்லாம் ஒரு எங்கேயோ வேற்றுலோகத்துல இருக்கிற மாதிரி கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த கல்யாணம் வரைக்கும் எல்லா பயிர்களும் இப்படிதான் கம்பேர் பண்ணுவான். அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். ஃபேஷியல் பண்றதுக்கு பண்ணியாச்சுன்னா இவன் போய் காவல் இருப்பான். மணிக்கூர் கணக்குல காவல் இருப்பான் அந்த திருமணத்துக்கு முன்னாடி. மேரேஜ் இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் ஃபார் மென். ஸோ ஸோ நிம்ஸ் தட் யூ கேன் ஹியர் போத் ஆஃப் த ரிவர்ஸ் அண்ட் ஃபாரஸ்ட் கிரீன். காடுகளை சார்ந்த அந்த நிலத்தை சார்ந்த தேவதைகளையும் நீர் சார்ந்த தேவதைகளையும் அழைத்து கொண்டு வா. அண்ட் ஆஃப் த சீ தட் நெய்பர்ஸ் டு ஹர் நியர், கடல்ல இருக்கக்கூடியது. ஆல் வித் கே கேர்ள் அண்ட் குட்லி வெல் பிசீன், எல்லாரும் அவங்களுக்கு கிடைச்ச நல்ல நல்ல பூக்களை கொண்டு கார்லண்ட்ஸ் பண்ணி கொண்டு வர சொல்லுங்க. லெட் தம் ஆல்சோ வித் தம் பிரிங் இன் ஹேண்ட் அனதர் கே கேர்ள். ஒன்னு எனக்கு, ஒரு கேர்லண்ட் எனக்கு.
இன்னொன்னு, அனதர் கே கார்லாண்ட் ஃபார் மை ஃபேரி லவ். என்னுடைய ஃபேரான அந்த லவ். அவளுக்கு மட்டும் எப்படின்னா, எனக்கு என்னத்தையாவது ஒண்ண வச்சு கொண்டு செம்பருத்தி பூவோ, கிடைக்கக்கூடிய பூவ வச்சு கொண்டு வா. பட் என்னுடைய காதலி எப்படிப்பட்டவா? அவ வந்து மிகவும் தூய்மையானவ. ரொம்பவும் இளகிய மனம் படைத்தவ. அவளுக்கு எப்படிப்பட்ட கார்லாண்ட் கொண்டு வாங்கன்னா, ஃபேரி லவ் ஆஃப் லில்லிஸ் அண்ட் ஆஃப் ரோசஸ். லில்லி வந்து அப்படியே வெள்ளை கலர்ல இருக்கும். பியூர் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிம்பல். ரோசஸ் மனம் கமழக்கூடியது. கொஞ்சம் ஒரு ஒரு பிங்க் கலர்ல அந்த மாரி இருக்கும். அப்படி ஒரு அழகான ஒரு ஒரு கார்லண்ட எனக்குடைய காதலிக்காக செய்து கொண்டு வாங்க. பவுண்ட் ட்ரூ லவ் வைஸ் வித் அ ப்ளூ சில்க் ரிபேண்ட். இந்த பேண்ட் எப்படி இருக்கணும்? அந்த பூக்கள் எல்லாம் கார்லாண்ட் சுத்தி ஒரு பூங்கொத்து மாரி கொண்டு வரீங்கன்னா, அதனுடைய அடிப்பகுதி அந்த கொத்த வந்து கெட்டுறதுக்கு என்னது? ஒரு சில்க் பேண்ட் போட்டு கட்டிக்கங்க. நம்ம வந்து ஆக்சுவலா அது எப்படி இருக்கும்னா, நம்ம கிஃப்ட் வாங்கிட்டு போவோம் கல்யாண வீட்டுகளுக்கு. அதுக்கு மேல ஒரு சுருள் சுருளா ஒரு ஒரு ரிப்பன் மாரி வச்சு தருவாங்க. அதுதான். அந்த மாரி ஒரு சில்கி ஒரு ரோப் வச்சு அந்த இதெல்லாம் கெட்டி கொண்டு வாங்க. And let them make great store of bridal boughs, and let them eke bring store of other flowers to deck the bridal boughs. இந்த பிரைடல் திருமண மேடையை அலங்கரிக்கிறதுக்கு அப்படிப்பட்ட என்னென்ன அலங்காரங்கள் நீங்க பண்ண முடியுமோ அதெல்லாம் நீங்க கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிக்கிறார். இதுல வந்து நீங்க ஒன்றும் குழப்பறதுக்கான ஒண்ணும் இல்ல. பூக்கள் கொண்டு வர சொல்றாங்க. அவருக்கும் சேர்த்து அவங்களுடைய மனைவிக்கும் சேர்த்து பூக்கள் கொண்டு வாங்க. அண்ட் லெட் த கிரவுண்ட் வேரஸ் ஹர் ஃபுட் ஷால் ட்ரெட். அவள் காலடி படம் அந்த தடம் பதியக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையும் பூக்களால அத வந்து விரிச்சு போடுங்க. பூக்கள விரிச்சு போட்டுக்கங்க. இந்த நடைபாதை முழுக்க முழுக்க அவ அவளுடைய ரூம்ல இருந்து எந்திரிச்சு சர்ச்சுக்கு கல்யாணத்துக்கு வரணும். அந்த சர்ச்சுக்கு வரக்கூடிய பாதை முழுக்கையும் எந்த ஒரு தூசி துப்பட்டாவும் இருக்கக்கூடாது. அதே மாரி கற்கள் இருக்கக்கூடாது. அவளுடைய கால டேமேஜ் பண்ணக்கூடாது. அவ மிக சந்தோஷத்தோட வரணும். எழும்புற மாரியே சந்தோஷத்தோட என்னுடைய மணவறைக்கு வரணும். அப்படின்னு உருவுறார் மனுஷன். நமக்கு தெரியும். பேசாம எலிசபெத் பாயில் இடத்துல போய் நாம போய் உட்கார்ந்துரலாமா அப்படின்னு கூட யோசிக்க தோணுது. ஈவன் தோன் மென் கூட இதெல்லாம் கேட்டாங்கன்னா, பெண்ணாக மாறி அதுல போய் உட்கார்ந்துரலாமா? இவ்வளவு லவ் ஒரு பெண் மேல இந்த மனுஷன் குடுக்குறானே! அப்படின்னு என்ன தோணுது. ஸோ இப்படி பார்த்து பார்த்து செய்றாரு. ரைட். பட் இவருக்கு இது 3வதோ, 4வதோ இந்த அம்மா. ஃபார் ஃபியர் த ஸ்டோன்ஸ் ஹர் டெண்டர் ஃபுட் ஷுட் ராங். அவளுடைய டெண்டர் ஃபுட்டா டெண்டர் கோகனட் இளமையான அந்த தேங்காய். இளநீன்னு சொல்லுவோம். அதே மாரி டெண்டர் ஃபுட். இதுவரைக்கும் தூசியே படாத, இதுவரைக்கும் கலங்கமே படாத இளமையான அந்த பாதங்கள். ரொம்ப பாலிஷான இருக்கக்கூடிய பாதங்கள்ல கற்கள் ஏதாவது பட்டு அவளுக்கு ஏதாவது ஒரு வலி வந்துறக்கூடாது. அதனால பூக்கள போட்டு அவ்வளவு இடத்தையும் நிரப்புங்க. ரைட். பி ஸ்ட்ரூவ்ட் வித் ஃபிராக்ரன்ட் ஃப்ளவர்ஸ் ஆல் அலாங். வெறும் பூ மட்டும் இல்ல, நல்ல மனம் நிற்கக்கூடிய அவ அப்படியே வரும்போது, அப்படியே மிதந்துட்டு வரணும். அப்படிப்பட்ட பூக்களை போட்டு நிரப்புங்க. நம்மலாம் கல்யாண டைம்ல 1 கிலோ பூவே வாங்க முடியாது. இந்த மனுஷன் என்னத்தையும் புலம்பிக்கிட்டு இருக்கார். திருமண டைம்ல 1 கிலோ பூ நம்ம தலைக்கு வைக்கிறதுக்கு வூட்டுக்காரங்களுக்கு வாங்கணும்னு போனாலே, கொள்ள விலை விக்கும் அன்னைக்கு. மத்த டைம்ல ரூ. 600 ரூ. 700 விக்கக்கூடிய பூ வந்து பார்த்தீங்கன்னா, திருமண நாட்கள், வெட்டிங் டேஸ்ல, முகூர்த்த நாட்கள்ல 2000, 3000 போயிரும். இஸ்ன்ட் இட்? எங்க ஊர்ல ஒரு இடம் இருக்கு. தோவாளை அப்படின்னு ஒரு இடம். ஓகேங்களா? அங்க வந்து பூ மார்க்கெட் இருக்குது. ஸோ அ நாகர்கோயில்காரங்க, கன்னியாகுமரிக்காரங்களுக்கு அது ரொம்ப தெரியும். ஸோ ஒன் ஆஃப் த தமிழ்நாட்டிலே இருக்கிறதுல அதிக ஏற்றுமதி பண்ணக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா, தோவாளை. ஸோ இத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தோவாளை பூ மார்க்கெட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அங்க இருந்தா ஹோல்சேலா தமிழ்நாட்டினுடைய மத்த பகுதிகளுக்கு போகும். ஈவன் புரொடக்ஷன் வந்து தமிழ்நாட்டினுடைய மத்த பகுதிகள்ல இருந்தாலும், அது டைரக்ட்டா வரக்கூடிய இடம் தோவாளை தான். விலை நிர்ணயம் பண்றதும் அங்க வச்சு தான் பெரும்பாலும் பண்ணுவாங்க. ஒன் ஆஃப் த லீடிங் சேல் இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட். தோவாளை. ரைட். ஸோ அண்ட் டேப்ரட் லைக் டிஸ்கலர்ட் மெடோ. அந்த ஒரு புல்வெளி மாதிரியே இந்த பூக்களால நீ வந்து அந்த ஒரு பாதைய ரெடி பண்ணுங்க. விச் டன் டூ அட் ஹர் சேம்பர் டோர் அவே. And for she will waken straight the whiles do you this song unto her sing. And the woods shall to answer and your echoing. இப்படி அவள் எந்திக்கக்கூடிய இடத்துல இருந்து நடந்து வரக்கூடிய இடத்துல இருந்து சர்ச்சு வரைக்கும் இந்த பூக்களை நிரப்பி நறுமணம் இருக்கக்கூடிய பூக்களை போட்டு அவளை குதூகலிக்க வைங்க. பாட்டு பாடுங்க. அவளை எழுப்புங்க. இந்த பாடல்கள் இந்த காடு முழுக்கையும் அது என்னது கேட்டுக்கொண்டே இருக்கட்டும். ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் த நிம்ஸ் ஆஃப் முல்லா. பார்த்தீங்கன்னா, முந்தின ஸ்டாண்ட்ஸால நிம்ஸ கூப்பிட்டாரு. இப்போ அதுல ஒரு கேட்டகரி நிம்ஸ் ஆஃப் முல்லா. இவங்க எங்க உள்ளவங்க அப்டின்னா, குறிப்பா வந்து இந்த காடுகள்ல பர்ட்டிகுலரா ஒரு ஒரு ரீஜன்ல இருக்கக்கூடிய ஒரு தேவதைகள். த நிம்ஸ் ஆஃப் முல்லா. விச் வித் கேர்ஃபுல் ஹீட் த சில்வர் ஸ்கேலி ட்ரவுட்ஸ் டு ட்ரெண்ட் ஃபுல் வெல் அண்ட் கிரீடி பிக்ஸ்
which use therein to feed. அதாவது இதை நீங்க கரெக்டா பாத்தீங்கன்னா அடுத்த வர 2 வரிகளை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். The nymphs of Mulla, அதாவது இது வாட்டர் பாடிக்கான ஒரு தேவதையா நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க. அடுத்து சில்வர் ஸ்கேலி ட்ரவுட், இது ஒரு மீன் வகை. டூ டென்ஃபுல், அந்த நீர்நிலை அல்லது ஓடைகள்ல வந்து இந்த மீன்கள் அப்படியே அங்க இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கும். அது கூடவே கிரீடி பைக்ஸ், இதுவும் ஒரு மீன், சரிங்களா? which use therein to feed, மத்த மீன்களை இது உணவாக எடுத்துக்கும். those trouts and pikes all other do excel, அந்த நீர்நிலைகள் இதெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஓடை. அது நீர் கட்டி நிற்கக்கூடிய ஓடை, ஒரு பெரிய ஒரு எலைட்டான விமன் எல்லாம் போய் குளிக்கக்கூடிய ஒரு ஒரு அந்தப்புறத்திற்கான ஒரு ஓடைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஓடை. நீங்க நிறைய படங்கள்ல பார்த்திருப்பீங்க. அரசி வந்து குளிக்க வருவாங்க. மேல 2 ஒரு வாத்தினுடைய வாயிலிருந்து தண்ணி வந்துட்டு இருக்கும். இல்ல கொக்குனுடைய வாயிலிருந்து தண்ணி வந்துட்டு இருக்கும். மீனுடைய வாயிலிருந்து தண்ணி வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஓடை. And you likewise which keep the rusty lake where none do fishes take. இந்த மீன்கள் எப்பவுமே அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே கிடக்கும். அதனால என்ன ஆகும்? நீர்கள் கலங்கும். என்னுடைய எலிசபெத் பாயில் குளிக்கும்போது ஏதாவது பிரச்சனைன்னு எல்லாவனையும் போட்டு தள்ளி போடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கை போடுறாரு. இன்னைக்கு மட்டும் சைலண்டா போயிடும். உங்களுக்கு இன்னைக்கு லீவ், எல்லாம் ஓடையை விட்டு காலி பண்ணிருங்க. Beyond of the logs with which hang scattered light, and in his waters which were mirror make. அட நிம்ஸ் ஆஃப் முல்லா, நீ பண்ண வேண்டிய வேலை, அந்த நீர்ல போய் உன்னுடைய முகத்தை பார். அது மிரர் மாதிரி தெரியணும், கண்ணாடி மாதிரி இருக்கணும். உன்னுடைய முகம் தெரியணும். கீழே இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும், கற்கள், அதுல இருக்கக்கூடிய புற்கள், பாசைகள் எல்லாம் கிளியரா வெளியே வெளியே தெரியணும். Behold your faces as the crystal bright, அவ்வளவு கிளியரா இருக்கணும். That when you come, whereas my love does lie, no blemish she may spy. எலிசபெத் பாயில் குளிக்கும் போது எந்த கலங்கமும் ஏற்படக்கூடாது. அவ அப்படி ஒரு பியூரான ஒரு வாட்டர்ல குளிக்கணும். பாத்தீங்களா, ஒவ்வொரு ஸ்டாண்ட்ஸாலையும் ஒண்ணு, அவ எலும்புனா ஒண்ணு, சரிஞ்சு படுத்தா ஒண்ணு, குளிக்க போறதுக்கு ஒண்ணு அப்படின்னு பில்ட் ஏத்திக்கிட்டே இருக்கார் மனுஷன். நோ பிளீமிஷ் ஷீ மே ஸ்பை, எந்த ஒரு கலங்கங்களும் ஒரு கலங்கின தண்ணி மாதிரி ஆயிடக்கூடாது. கல்ல தூக்கி போட்டோம்னு கலங்கிரும். இந்த பசங்க குளிக்க போனாங்கன்னா உங்களுக்கு தெரியும், குதிச்சு குதிச்சு குளிப்பானுங்க, அதனால கலங்கிரும். அப்படி எதுவும் இருக்கக்கூடாது. அண்ட் யூ லைட் ஃபுட் மேட்ஸ் which keep the deer on the hoary mountain used to tower. ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த காடுகள்ல இருந்து டீர்ஸ் வரும், மான்கள் அங்கிருந்து துள்ளி குதிச்சு போயிட்டே இருக்கும். அண்ட் ஹோரி மவுண்டன் யூஸ் டு டவர், அப்படியே மலை ஏறி போகும். அண்ட் த வைல்டு wolves which seeks them to devour, ஆனா அதை தொடர்ந்து இந்த ஊல்ஸும் போகும். கெட்ட குணம் கிடைத்த இந்த ஊல்ஸ், கெட்ட குணம்னு நாம சொல்றோம், ஆனா உண்மையில இயற்கையினுடைய படைப்பு அப்படி. இது அதை சாப்பிடணும் அப்படிங்கிறது நியதி. with your steel doors to chase from coming near, be also present here to help to deck her and to help to sing, that all the woods may answer and your echo ring. என்ன சொல்றாங்க? இந்த வூல்ஸ் எப்பவும் அந்த டியரை பிடிக்க போயிட்டு இருக்கும். நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுடைய ஸ்டீல் டார்ஸை போட்டு ஏதாவது அம்புகளையோ ஏதாவது ஈட்டிகளையோ எரிஞ்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? அதை தடுப்பீங்க. அதே மாதிரி எனக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. இந்த டீருக்கு நீங்க எப்படி அந்த டீர் வந்து வூல்ஸ் நெருங்கி போகாத அளவுல எப்படியெல்லாம் தடுப்பீங்களோ, அதே மாதிரி எனக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. பிரசன்ட் ஹியர். எதுக்கு இங்க? இங்க நீங்க கத்தி கம்பல் எடுத்துட்டு வர வேண்டியதில்ல. ஆனா என்ன பண்ணணும்? டு ஹெல்ப் டு டெக் ஹர். டெக் ஹர்னா டெக்கரேட் ஹர் அண்ட் டு ஹெல்ப் டு சிங். என்னுடைய மணப்பெண்ணை நீங்க அலங்கரிங்க. நல்ல நல்ல பூக்கள் எல்லாம் நிம்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த பூக்களை வச்சு அலங்கரிங்க. குளிக்கிறதுக்கான இடத்த வந்து ரெடி பண்ணி வைங்க. இப்படின்னு அவங்களுக்கு ஒவ்வொரு கட்டளைகளா குடுக்காரு. ஸோ ஸ்டாண்ட்ஸா 4ல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது நிம்ஸ் ஆஃப் முல்லா. ஒரு 2 வகை மீன்கள பத்தி சொல்றாரு. அப்புறம் இந்த பாண்ட், இந்த குளிக்கக்கூடிய இடம், அந்த குளத்த வந்து எப்படி கிளியரா வச்சுக்கணும், கலங்கள் இல்லாம வச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்றாரு. தென் வந்து அம் அந்த டீர் அண்ட் வூல்ஸ பத்தி கம்பேர் பண்றாரு. ஸோ எல்லாரும் வந்து என்னுடைய மணப்பெண்ண டெக்கரேட் பண்ணணும் அப்படிங்கிறத. ஸ்டாண்ட்ஸா 5. Wake my love awake, for it is time. The rose Mary, that means rose morning, long since left Tithonus bed all ready to her silver coach to climb, and Phoebus against to show his glorious head. என்ன ஆகுது அப்படின்னா, காலையில விடிஞ்சு போச்சுது. ரோசி மார்னிங் வந்து வந்தாச்சு. டித்தோனஸ் அந்த பெட்டை வந்து விட்டுட்டு ரோசி மார்னிங் வந்தாச்சு. இதெல்லாம் பிபிலிக்கல் டேர்ம்ஸ்மா, ஞாபகம் வச்சுக்கோங்க, அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ரோசி மார்னிங் அண்ட் டித்தோனஸ் பெட். டித்தோனஸ் வந்து அந்த இரவு தூக்கத்திற்கான ஒரு இது. இந்த டித்தோனஸ் வந்து போயிடுச்சுது. இப்போ ரோசி மார்ன் வந்தாச்சு.
அதனால நீ எழும்பிரு அப்படின்னு திரும்பி திரும்பி தன்னுடைய காதலிகிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஆல்ரெடி டு ஹர் சில்வர் கோச் டு கிளைம். அந்த அம்மா அவங்களுடைய இடத்த தேடி போயிட்டாங்க. நீ ஏன் என்ன தூக்கிட்டு இருக்க? அண்ட் பிபிஎஸ் கின்ஸ் டு ஷூ ஹிஸ் க்ளோரியஸ் ஹெட். பிபிஎஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, அப்ப சூரியனுக்கு ஒரு கடவுள் இருக்குன்னு பார்த்தோம். இது பாத்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டான அதுக்கு சகோதரி மாதிரி. சூரியனுக்கான சகோதரி ஒரு நிலவுக்கான ஒரு கடவுள் மாரி. பிபிஎஸ் கின்ஸ் டு ஷூ ஹிஸ் க்ளோரியஸ் ஹெட். ஹார்க் அதாவது சூரியன் எப்படி உதிக்குமோ அதே மாரி நிலாவும் உதிக்கும். நம்ம ஊர்ல தான் நிலா உதிக்கிறது, மறையிறது அப்படிங்கிறத சொல்ல மாட்டோம். ஆனா ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் அந்த நிலா உதிக்கும், மறையும் அப்படிங்கிறத சொல்றாங்களாம். அம் நிலவு வந்து சூரியன விட பூமிக்கு ரொம்ப சொந்தக்கார ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா நிலவு. நம்ம அந்த அளவுக்கு சூரியன கொண்டாடின அளவுக்கு வந்து நிலவ கொண்டாட மாட்டோம். ஒன்லி நம்ம நிலவ எதுக்கு மட்டும் தான் எடுத்துப்போம் அப்படின்னா, ஒன்லி டூ கம்பேர் வித் த பியூட்டி ஆஃப் விமென். பெண்களுடைய அழகு கூட கம்பேர் பண்றதுக்கு இந்த போம்லயும் தலைவர் கம்பேர் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி அது ஒரு மித்துல காடா சொல்லியிருக்காரு. அவங்களும் அவங்களுடைய வேலையெல்லாம் தொடங்கிட்டாங்க. Hark how the cheerful birds to chant their lays and choral of love praises. சின்ன சின்ன பறவைகள் எல்லாம் நமக்காக காதல் பாடல்களை பாட ஆரம்பித்து விட்டன. பாத்தீங்களா வரிசையா ஒவ்வொரு முதல்ல மீன் சொன்னாரு. இந்த பாண்ட்ல இருக்கக்கூடிய மீனு. அப்புறம் இங்க பாருங்க பறவைகள் எல்லாம் வரிசையா இல்லஸ்ட்ரேட் பண்றது. The merry lark her emitting signs aloft. அந்த வானன் பாடி அதுக்கான ஒரு மொழியில வந்து காதல் பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறது. The thrush replies. The mavis dickend plays. இதெல்லாம் ஒவ்வொரு பறவைகள் லார்க், த்ரஷ், மேவிஸ், ஓசில் அண்ட் ரொடாக். இதுல வந்து ஐ ஹோப் த்ரஷும் ரெடாக்கும் நம்ம இங்க குடுத்துருக்கோம். மத்ததெல்லாம் இதே ஷேப்ல தான் இருக்கு. எல்லாம் ஒரே ஷேப்ல இந்த மாரி குட்டி குட்டியா இருக்கக்கூடியது. அதாவது மொத்தமா இத சேர்த்து என்ன சொல்றாங்கன்னா, பாடும் பறவைகள். இது எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன பேரு? பாட்டு பாடும் பறவைகள். ஓஷுல் ஸ்ட்ரில்ஸ், ரொடாக் வெர்பிள்ஸ். இப்படி ஒரு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கேட்கலாம். இந்த 3 லைனுமே குடுத்து, அ இந்த 2 லைனையும் குடுத்துக்கலாமுங்க. பிரஷ் டேஷ், மேவிஷ் டேஷ், ஓசில் டேஷ், ரொடாக் டேஷ் அப்படின்னு குடுத்து, ரிப்ளைஸா, பிளேஸா, ஸ்ட்ரில்ஸா, வார்பிள்ஸா அப்படின்னு அந்த பொயட்டிக் லைன்ல இருந்து கேள்வி கேட்கலாம். அதனால அதுக்கு அடுத்தடுத்த வரிகளையும் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. எது ரிப்ளை பண்ணுது? எது ஸ்ட்ரில் பண்ணுது? எது வார்பிள்ஸ் பண்ணுது? அப்படின்னு எல்லாம் ஒரே விதமான ஒரு ஒரு பாடலினுடைய ஒரு விதம் தான். ஸோ குட்லி ஆல் அக்ரி வித் ஸ்வீட் கன்சென்ட் டூ ஹிஸ் டேஸ் மெரிமென்ட். இன்றைய நாளை மிகவும் சந்தோஷமாக்குறதுக்கு அவங்க எல்லாம் பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஏ மை டியர் லவ், ஒய் யூ ஸ்லீப் தஸ் லாங். ஏன் இம்புட்டு நேரம் தூங்கிக்கிட்டே இருக்கிற? when meter where that you should now awake. இப்ப நீ எழும்ப வேண்டிய டைம் வந்தாச்சு. அம்மாடி எழும்பிரு. It away the coming of your joyous make and hearken to the birds love learned song. இந்த காதல் பாடல்களை கேளு எந்தி அப்படின்றாரு. The dew leaves among for they of joy pleasants to you sing. எல்லாரும் உனக்கு சந்தோஷமா ஆக்கணும். இன்றைய நாளை மிக மிக மெரிஃபுல்லா கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி உனக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ எழும்பு. That all the woods them answer and they are எக்கோரிங். இந்த பாடல்கள், இந்த மகிழ்ச்சியான பாடல்கள், அந்த காடு முழுவதும் என்னது எதிரொலித்துக் கொண்டே இருக்கப் போகிறது அப்படிங்கிற ரெஃப்ரெய்னையும் வச்சுக்கிறாரு. ஸ்டான்ஸா 6. ஸோ ஸ்டான்ஸா 5ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்துப்போம். ரோசி மார்னிங் லாங் சின்ஸ் லெஃப்ட் டித்தோனஸ் பெட். இது வந்து கிரீக்ல இருக்கக்கூடிய மித்து. அந்த டித்தோனஸ விட்டுட்டு ரோசி மார்னிங்கே வந்துட்டாங்க. அதாவது இரவு பொழுத மார்னிங்கே வந்துடுச்சு. நீ ஏன் இன்னும் எழும்ப மாட்டேங்கிற? அப்படிங்கிற திங்கு. அப்புறம் ஃபீஃபேஸ் அவங்களும் அவங்களுடைய வேலைய முடிச்சு நிலவு வந்து அடுத்த வேலைக்கு ஆரம்பிச்சுருச்சு. மார்னிங் பொழுது வந்தாச்சுன்னா, அதுக்கு அடுத்த வேலைய ஆரம்பிச்சுச்சு. நீ இன்னும் எழும்ப மாட்டேங்கிற. அப்புறம் நெறைய காதல் பாடல்களை இந்த பறவைகள், பாட்டு பாடும் பறவை கூட்டம் வந்து பாடிக்கொண்டிருக்கின்றன. அத கேட்கறதுக்காவது நீ எழும்பு அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு அவ்வளவு ஜாய் இருக்குது. அவ்வளவு என்ஜாய்மென்ட் இருக்குது. எழும்புமா அப்படின்னு தட்டி எழுப்பிட்டு இருக்கிறாரு. ஸோ அ 5 ஸ்டான்ஸா வந்து பாட்டு பாடிக்கிட்டே இருக்கிறாரு. யாருக்காக அப்படின்னா, தன்னுடைய காதலிக்காக. ஃபைனலா ஸ்டான்ஸா 6ல மை லவ் இஸ் அவே அவுட் ஆஃப் ஹர் ட்ரீம்ஸ். இவ்வளவு நேரம் கனவு கண்டுட்டு இருந்தா. என்ன வந்து எப்படி சந்தோஷப்படுத்தலாம்? என்னுடைய காதல வந்து அவ எப்படியெல்லாம் பரிமாறிக்கிறா? அப்படிங்கிறத வந்து கனவுல கண்டுக்கிட்டே இருந்தா. பட் நவ் ஷி இஸ் அவேக். And her fiery eyes like stars that dimmed were with a darksome cloud now show their goodly beams. அதாவது எழும்பியாச்சு. எழும்புறது வரைக்கும் அவள பத்தி ஆஹா, ஓஹோ, ஓஹோன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப எழும்புன உடனே அப்படியே காலையில எழும்புன உடனே அப்படி ஒரு முகம் எல்லாம் கொஞ்சம் டல்லா இருக்கும். கண்ண திரும்பிக்கிட்டு இருப்போம். அ ஐயோ! குளிருது அப்படிங்கிற ஏதோ ஒரு ஃபீல் நமக்கு இருக்கும். காலையில எழும்புன உடனே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்க மாட்டோம். ஒரு ஒரு டல்லும்.
அப்புறம் பிரஷ் பண்ணி ஒரு டீ எல்லாம் சாப்பிட்ட அப்புறம் தானே கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகும். அது வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கலாம். அந்த சிச்சுவேஷன்ல இந்த பிள்ளை இருக்குது. அப்போ இத யாருமே வர்ணிக்க மாட்டாங்க. நல்லா குளிச்சு எடுத்து ஃப்ரெஷ்ஷா வரும்போது தான் அழகு தெரியும். ஆனா இதுவுமே அழகா இருக்குங்க. அவ எழுப்பி இருந்துட்டு இருக்கா, கண்ண கசக்கிக்கிட்டு இருக்கா. அந்த சிச்சுவேஷன் வரைக்கும் அவள ரொம்ப அழகா போர்ட்ரெய்ட் பண்றாரு. உண்மையான காதல். ஓகே. ஹர் ஃபேர் ஐஸ் லைக் ஸ்டார்ஸ் எழும்பி இருக்கிறா பாருங்க. கண்ண பாருங்க நட்சத்திரம் மாரி மின்னுது அவளுடைய கண்ணு. டிம்ட் வேர் வித் டார்க் சம் கிளவுட். நவ் ஷோ தேர் குட்டி பீம்ஸ் மோர் பிரைட் தேன் ஹெஸ்பரஸ். ஓகேங்களா? ஹெஸ்பரஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அகைன் மித்ல இருக்கக்கூடியது. நம்ம வந்து வெள்ளின்னு சொல்றோம் இல்லைங்களா? அது வெள்ளி. விடி வெள்ளி. அந்த நட்சத்திரம் நமக்கு காலையிலயும் மின்னும், இர எ சாயந்திரம் டைம்லயும் மின்னும்னு சொல்லுவாங்க. இந்த ஹெஸ்பரஸ் நட்சத்திரத்த விட இவளுடைய கண்கள் என்னது ஷைனிங் ஆயிட்டே இருக்கு. ஹிஸ் ஹெட் டஸ் ரர். அவ அந்த விடிவெள்ளி அந்த ஹெஸ்பரஸ் வந்து தலையில அந்த நட்சத்திரத்த விடிவெள்ளி நட்சத்திரத்த சூடிக்கொண்டு அப்படியே வானில தோன்றும். அந்த கடவுளை விடவும், அந்த நட்சத்திரத்த விடவும் இவளுடைய கண்கள் ரொம்ப பிரைட்டா மின்னிக்கிட்டு இருக்குது. கம் நவ் யூ டாம்சல்ஸ் டாட்டர்ஸ் ஆஃப் டிலைட் ஹெல்ப் குயிக்லி ஹர் டு டிலைட். இது வந்து மியூசஸ், அந்த முல்லா நிம்ஸு, நிம்ஸு எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. எல்லாம் வாங்க. அவங்க தான் டாம்சல் இங்க. ஓகே. எல்லாரும் வாங்கம்மா. வந்து ஹெல்ப் மை டியர் லவ். அவளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. Her to diet. But first come you fiery hours, which were begot in Joe's sweet paradise of day and night, which do the seasons of the year allot, and all there ever is the world is fair, do make and still repair. இப்ப அடுத்தது ஒவ்வொரு இதுலயும் அந்த பிப்ளிக்கல் ஆர் அந்த மித்திக்கல் ரெஃபரன்ஸ வச்சுக்கிட்டே இருக்காரு. சொல்லியாச்சு, எஸ்பரஸ் சொல்லியாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா ஜூபிட்டருக்கு வர்றாரு. But first come you fair hours, which were begot in Joe's sweet paradise of day and night. இரவும் பகலும் தெரியல. ஆனா இப்படி ஒரு அற்புதமான பொழுதை வந்து தந்திருக்கக்கூடிய அவங்களுக்கு ஒரு நன்றி. இப்படி தந்திருக்கும்போது நீ கடகடான்னு வந்து ரெடி ஆகணும் இல்லையா? which do the seasons of the year allot. இந்த டே அண்ட் நைட் டிசைட் பண்ணக்கூடியவங்க தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, காலப்பொழுதுகளையும் நமக்கு டிசைட் பண்ணி குடுக்குறாங்க. இது சம்மரு, இது ஸ்ப்ரிங்கு அப்படிங்கிறத. அண்ட் ஆல் தட் எவர் இன் திஸ் வேர்ல்ட் இஸ் ஃபேர். எல்லாம் அழகா இருக்குது. டு மேக் அண்ட் ஸ்டில் ரிப்பேர். அண்ட் யூ 3 அப்படியே அந்த ஜூபிட்டர்லேருந்து அப்படியே இழுக்குறாரு. ஜூபிட்டர வந்து அவங்க தான் சீசனுக்கு மாத்தக்கூடியவங்க. அதெல்லாம் சொல்லிட்டு அப்படியே கொண்டு வர்றாரு. அண்ட் யூ 3 ஹேண்ட்மெய்ட்ஸ் ஆஃப் தி சைபீரியன் குயின். இங்க வந்து நிக்கக்கூடியவங்களே, நீங்க தான் சைபீரியன் குயினுடைய அசிஸ்டன்ட்ஸ். 3 பேர் இருக்கிறீங்க. இந்த சைபீரியன் குயின்ங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. இத அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கங்க. யாருங்கிறத கீழ சொல்லிட்டாங்க. ஓகே. சைபீரியன் குயின். இதுவும் மித்து தான். ஓகே. த விச் டூ ஸ்டில் அடோர்ன் ஹர் பியூட்டியஸ் பிரைட். அவளை மிகுந்த ஒரு அ அழகுள்ளவளாக காண்பித்துக் கொண்டிருக்கக்கூடியது நீங்க தான் பியூட்டிஷியன். இந்த 3 பேரும் தான் என்னது, அந்த சைபீரியன் குயினுக்கான பியூட்டிஷியன் வந்து இந்த 3 பேர் இருக்கிறாங்க. அவங்களையும் இங்க கூப்பிட்டுருக்காரு. ஹெல்ப் டு அடோர்ன் மை பியூட்டிஃபுல்லஸ்ட் பிரைட். நீங்க எப்படி சைபீரியன் குயினுக்கு அலங்காரம் பண்ணுவீங்களோ, அவள வந்து மணப்பெண் மாதிரி மாற்றுவீங்களோ, அதே மாரி என்னுடைய அழகான இந்த பிரைடுக்கும் நீங்க அலங்காரம் பண்ணுங்க. And as you her array, still throw between some graces to be seen, and as you used to Venus to her sing, the whiles the wood shall answer and your echo ring. என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்படி நீங்க வீனஸ வந்து ஒரு பிரம்மாண்டமாக காமிப்பீங்களோ, அதே மாதிரி என்னுடைய குயினையும் நீங்க வந்து பிரம்மாண்டமா காமிக்கணும். எலிசபெத் பாய்லயும் நீங்க அலங்காரம் பண்ணுங்க. அவளும் அழகா தெரியட்டும். இந்த உலகத்துல மோஸ்ட் பியூட்டிஃபுல் அவ தான். அவள இன்னும் அழகா காமிக்கிறதுக்கான வேலைய நீங்க பார்க்கணும் அப்படின்னு யார்ட்ட வேண்டிக்கிறாரு? தி 3 ஹேண்ட்மெய்ட்ஸ் ஆஃப் சைபீரியன் குயின். ஸோ கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்துருவோம். ஸோ இதுல வந்து முக்கியமா பார்க்க வேண்டியது ஹெஸ்பரஸ். ஸோ எல்லாம் ஃபில் இன் த பிளாங்க்ஸ்ல கேட்கலாம். இல்ல ஹெஸ்பரஸ் அப்படிங்கிறது என்ன கடவுள் அப்படின்னு கேட்டுக்கலாம். தி டாட்டர்ஸ் ஆஃப் டிலைட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த இதுவரைக்கும் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண நிம்ஸ், மியூசஸ் அண்ட் அந்த முல்லா நிம்ஸ் அவங்கள சொல்றாரு. அப்புறம் ஜூஸ சொல்றாரு. ஜூபிட்டர வந்து இங்க சீசன்ஸ்க்கு கூட ரிலேட் பண்றாரு. யார அலங்காரம் பண்றதுக்கு பியூட்டிஷியனா கூப்பிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 ஹேண்ட்மெய்ட்ஸ் ஆஃப் சைபீரியன் குயின கூப்பிடுறாரு. சைபீரியன் குயினா யார இங்க லிஸ்ட் அவுட் பண்றாருன்னா, வீனஸ். வீனஸ வந்து லிஸ்ட் அவுட் பண்றாரு இங்க. சரி. இனி இப்ப அடுத்த ஸ்டான்ஸா. ஸ்டான்ஸா 7. அப்போ எழும்பியாச்சு. எழும்புன உடனே கண்ண வந்து கம்பேர் பண்ணியாச்சு. எவ்வளோ அழகா இருக்குது. எழும்புன உடனே கண் இப்படி அழகா இருக்குன்னா, எவ்வளோ பெரிய பியூட்டி அவ. ஸோ இனி அந்த அவங்கள பார்த்தோன்னா அந்த பியூட்டி தான் கொஞ்சம் அதிகமா வரப்போகுது. "நவ் இஸ் மை லவ் ஆல் ரெடி ஃபோர்த் டு கம். லெட் ஆல் த விர்ஜின்ஸ் தேர்ஃபார் வெல் அவைட்." எம்மா
நிம்ஸ் மியூசஸ் என்னுடைய லவ்வர் எழுப்பிட்டா. அவ இனி வர வேண்டியது மட்டும் தான் பாக்கி. அண்ட் யூ ஃப்ரெஷ் பாய்ஸ், இப்போ கொஞ்சம் சின்ன பசங்க இருக்கிறாங்க, ஃப்ரெஷ் பாய்ஸ் த டென்ட் அப்பான் ஹர் க்ரூம். டேய் என்னையும் கொஞ்சம் கவனிங்கடா, நான் அவள எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அவள அலங்காரம் பண்ணுங்க அப்படின்னு அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன், அந்த அசிஸ்டன்ட்ஸ்க்கு சொல்லிட்டே இருக்கேன், சைபீரியன் குயினுடைய 3 அசிஸ்டன்ட்ஸ்க்கு சொல்லிட்டேன். ஆனா என்ன யாரு பாத்துக்கிறது? டென்ட் அப்பான் ஹர் குரூம், அவளுடைய குரூம் யாரு? நான் தான், பிரைட் குரூம். என்னையும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுங்கடா. ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப்ஸ் அண்ட் ஹி இஸ் கம்மிங் ஸ்ட்ரைட். அதாவது நான் வர்றேன், ஐ அப்படின்னு சொல்லல, தேர்ட் பர்சன்ல சொல்றாரு. ஹி இஸ் கம்மிங் ஸ்ட்ரைட், செட் ஆல் யுவர் திங்ஸ் இன் சீம்லி குட் அரே, ஃபிட் ஃபார் சோ ஜாய்ஃபுல் டே. டே நாங்க 2 பேரும் என்ஜாய் பண்ணணும், நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும், அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நீங்க பண்ணுங்க. தி ஜாய்ஃபுல்லஸ்ட் டே தட் எவர் சன் டிட் சி. இந்த சூரிய பகவான் இவ்வளவு நாள் இந்த உலகத்துல உதிச்சிருக்கு, பல வருஷமா உதிச்சிட்டு இருக்கு, மில்லியன் நாட்களாக உதிச்சிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான நாளை ஒருத்தன் கொண்டாடக்கூடிய நாளை சூரியன் என்னைக்கும் பார்த்துக்கவே கூடாது. அந்த அளவுல சூரியனை பிரமிப்படைஞ்சாங்க. அப்படி ஒரு நாளாக இதை மாற்றணும். பேர் சன் ஷோ போர் தை ஃபேவரபிள் ரே. சூரிய பகவானே உன்னுடைய நல்ல ஒளிக்கற்றைகளை இங்க வீசுங்கள். அண்ட் லெட் யுவர் டை லில் ஃபுல் ஹீட் நாட் ஃபர்பரன் மீ. நீ நல்லவன் தான் சூரிய பகவான், ஆனா ரொம்ப இங்க ஒளி அடிச்சிடாத. ஒளி கொடு, அப்படி பட்டும் படாமலையும் சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு ஒளியா இருக்கட்டும். ரொம்ப அடிச்சேன்னா என்ன ஆகும்? பியூட்டி பியூட்டி ஆஃப் மை லவ் அது வாடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் ஃபியர் ஆஃப் பர்னிங் ஹர் சன்ஷைனிங் ஃபேஸ். உன்ன மாதிரியே ஒளி வீசக்கூடிய ஒரு முகம் அவளுடையது. அந்த முகம் வாடி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எப்படி? நீ கொஞ்சம் அதிகமா ஹீட் குடுத்துட்டேன்னா, வெப்பம் குடுத்துட்ட அப்படின்னா, அவளுடைய முகம் வாடி போயிரும். அப்படி பண்ணிறாத. சரிங்களா? ஹர் பியூட்டி டூ டிஸ்கிரேஸ், அப்படி பண்ணிறவே பண்ணிறாத. ஸோ நீ மெதுவா, மெல்லமா அப்படி வீசு. ஓ fairest Phoebus, father of the muse, if ever I did honor the right, or sing the thing that moved thy mind delight, do not thy servant simple boon refuse, but let this one day be mine. ஸோ வணக்கம். இப்ப சூரிய கடவுள் சூரியன்ட்ட சொல்லியாச்சு, ரொம்ப ஒளி வீசக்கூடாது. அப்புறம் நிலவுட்ட சொல்றாரு, நீங்களும் அப்படித்தான். இந்த ஒரு நாளையும் எனக்காக நீங்க கொடுத்துருங்க. சிம்பிள் பூன், ஒரு சின்ன வரம் கேட்கிறேன், அதை ரிஃப்யூஸ் பண்ணிடாதீங்க. பட் லெட் திஸ் ஒன் டே பி மைன். என்னுடையதாக இந்த ஒரு நாள் இருக்கட்டும். நீங்க அண்ணன் தம்பி இல்ல அக்கா தங்கச்சி மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு, ஏன்னா சூரியனை ஆண் கடவுளாகவும் நிலவ பெண் கடவுளாகவும் நம்ம சொல்லுவாங்க. ஏன்னா குளிர்ச்சி பொருந்தியது. அங்க வெப்பம் கொடுக்கக்கூடியது, வெட்டுறது குத்துறது இதெல்லாம் ஆம்பளைகள். ரொம்ப சில்லுன்னு இருக்கிறது, கூல் கூல் அண்ட் காம் மைண்ட் அப்படின்னு நிலவு நிலவு போன்ற குளிர்ச்சி பொருந்திய முகம் அவளுக்கு அப்படின்னு வாங்க. இந்த பயல்களை சொல்லும்போது இந்த பாரு, சூரியன் கணக்கு அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு திரியிறானுங்க. அதெல்லாம் இடிபாடு, அடிக்கிறது உடைக்கிறது அந்த செக்ஷனுக்கு தான் மென். காம் பியூட்டி அதுக்கெல்லாம் வந்து விமனை வந்து கம்பேர் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த அளவு சொல்றாரு, 2 பேரும் என்ன பண்ணுங்க, எனக்கு வரம் கொடுங்க. நீ மெல்லமா வெப்பத்தை கொடு, நீ என்ன பண்ணு எனக்கு ஒரு வரத்தை கொடு. பிபிஎஸ் எனக்கு ஒரு வரத்தை கொடு அப்படின்னு மாறி மாறி கேட்டுக்கிறாரு. ஓகே, மொத்தத்துல 2 பேரையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு இயற்கையில இருக்கக்கூடிய விஷயங்களை. லெட் ஆல் த ரெஸ்ட் பி தைன். மீதி எல்லாம் 2வது பார்த்துப்போம். தென் யுவர் சோவரின் பிரேயர்ஸ் லவுட் வில் சாங். இந்த பிரேயர் எல்லாம் எதிரொலிக்கும். தட் ஆல் வுட் ஷால் ஆன்சர் அண்ட் தேர் எக்கோ ரிங். திரும்பிய ரெஃப்ரைன்ல கொண்டு வந்து முடிச்சிட்டாரு ஸ்டான்சா 7. சரி, இதுல கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் பாய்ஸை பத்தி சொல்றாரு ஸ்டான்சா 7ல. அண்ட் சூரியன்ட்ட சொல்றாரு, இன்னைக்கு ஒரு நாள் ரொம்ப ஒரு ஜாயஸ் டேயா இருக்க போகுது, நீ பார்க்க போற பாரு. இது வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில இப்படி பார்த்திருக்க மாட்டேன். அண்ட் யார வந்து இந்த ஹீட் சுட்டு எரிச்சிடக்கூடாதுன்னு சொல்றாருன்னா, அவருடைய காதலினுடைய ஃபேஸ் அது ஏற்கனவே ரொம்ப அழகா இருக்குது, சூரியனை மாதிரி தான் இருக்குது, அதை எரிச்சிடக்கூடாது. இந்த அகைன் பிபிஎஸ் திரும்பியும் கோட் பண்றாரு. பிபிஎஸ்ட்டு ஒரு வரம் கேட்கிறாரு, அதை மறக்கக்கூடாது. இந்த ஒரு நாளையும் எனக்காக நீங்க தந்துருங்க அப்படின்றாரு. ஓகே ஃபைன். அண்ட் ஸ்டான்ஸா 8 பாருங்க. இது வந்து கொஞ்சம் கரெக்ட்டான பாட்டு பாடக்கூடிய வானம் பாடி பறவைகள பார்த்தோம். இப்போ உண்மையில பாட்டு பாடக்கூடிய மனுஷங்கள், இசை இசைக்கக்கூடிய மனுஷங்கள இந்த ஸ்டான்ஸால பார்க்க போறோம். Hark! How the minstrel begin to strill aloud their merry music that resounds from far. ஏன் சார் மியூசிக் எல்லாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே இதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்னா ஓல்ட் யூசேஜ். இது மிடில் இங்கிலீஷ்ல எழுதப்பட்ட போம், அதனால அப்படித்தான் இருக்கும். ஸோ நீங்க தான் அத புரிஞ்சுக்கணும். சரிங்க? மியூசிக் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது தான். ஸோ மினிஸ்ட்ரல்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இன்றளவுல நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. அந்த இசைக்கருவி மீட்டக்கூடியவர்கள், அந்த ட்ரூப்ப வந்து என்ன சொல்லுவோம்னா மினிஸ்ட்ரல்ஸ். இன் டு ஸ்ட்ரில் அலவுட் தேர் மெரி மியூசிக் தட் ரிசவுண்ட்ஸ் ஃப்ரம் ஃபார். ரொம்ப தூரத்திலிருந்து அவங்க இசையை இசைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அம்மா வா! அ மணவடைய நோக்கி வந்து கொண்டே இரு, மணப்பெண்ணே அப்படின்னு அவங்க இசைச்சுட்டு இருக்காங்க. என்னெல்லாம் அவங்க யூஸ் பண்றாங்க? அந்த பைப், டேபர், ட்ரம்பிளிங், கிரவுட் இதெல்லாமே ஒவ்வொரு
இசைக்கருவிகள். ஓகே, that will agree without a breach or jar, but most of the damsel do delight. எல்லா மனுஷங்களும், எல்லா அங்க இருக்கக்கூடிய பெண்கள், யங் பாய்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. when they their temples smite. the temples, அந்த நம்ம ஊர்ல இந்த இதுக்கெல்லாம், நீ கிறிஸ்மஸ் டைம்ல பாத்தீங்கன்னா கேரலுக்கு கொண்டு போவாங்க, பஜனை பாடல்கள் பாட யூஸ் பண்ணுவாங்க, அது இசைத்து கொண்டிருக்குது. and they run to do dance and carol sweet, and all these senses they do ravish quite the while the boys run up and down the street. இப்படி இசைத்து கொண்டு இருக்கும்போது இந்த பசங்களுக்கு ஒரு இது உண்டு, ஹேபிட். இந்த சின்ன பசங்களுக்கு என்னத்துக்கு ஓடுவான்னு தெரியாது. இங்க இருந்து அங்க ஒரு ஓட்டம் ஓடுவான், அங்க இருந்து இங்க ஒரு ஓட்டம் ஓடுவான். என்ன அங்கெல்லாம் கொட்டை அடிச்சிட்டு இருக்காங்க, இவன் வாங்க 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 வந்து பார்க்க போவோம் அப்படின்னு ஒரு குரூப் ஓடும். இன்னொரு குரூப் அங்க பாருங்க பக்கத்துல 90s கிட்ஸா இருந்தா தெரியும். அங்க வந்து ஜேசிபி மிஷின் வந்திருக்கு, வாங்க எல்லாரும் போய் பார்ப்போம் அப்படின்னு. யானை வந்திருக்கு, வாங்க பார்க்க போவோம் இப்படின்னு அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இங்க என்ன பண்றாங்கன்னா, கல்யாணம் நடக்குது. கல்யாண வீட்டுல பாத்தீங்கன்னா எதுக்கு ஓடுறானுங்கன்னே தெரியாது. குட்டி பசங்க பாத்தீங்கன்னா தெரியும். இங்க இருந்து ஒரே ஓட்டமா ஓடுவாங்க. அங்க தாம்பாள தட்டு அது இதெல்லாம் கொண்டு வருவாங்க. எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு ஓடிருவானுங்க. இப்படி அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கக்கூடிய பசங்கள மாரி இங்கேயும் ஒரு குரூப் இருக்காங்க. while the boys run up down the street, தெருவுல அங்கேயும் இங்கேயும் இங்கிருந்து ஓடிட்டு இருக்காங்க. கல்யாணம் கல்யாணம், அவருக்கு கல்யாணம் அப்படின்னு. ஸ்பென்சருக்கு கல்யாணம், எலிசபெத் பாயிலுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்காங்க. crying aloud with strong confused noise. என்ன சொல்றானுங்கன்னு தெரியாது. ஓன்னு கூவ ஒழிச்சுட்டு அப்படி ஓடிட்டு இருக்கானுங்க. as if it were one's voice. இப்ப மியூசிக் போகுது, பசங்க ஓடிட்டு கிடக்குறானுங்க. என்ன அந்த சவுண்ட் ஒரே சப்தத்துல ஒன் வாய்ஸ்ல விழிச்சிட்டு போறானுங்க. என்னன்னு பாருங்க. ஹைமன், 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 தே டூ ஷவுட் ஹைமன் த காட் ஆஃப் மேரேஜ். இல்லைங்களா? அஹ் அவர் வந்துட்டாரு. யாரு? திருமணத்துக்கான கடவுள். மேபி இது ப்ராபபிளி 90s கிட்ஸ் மாதிரி. ஓகேங்களா? எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி விழிச்சிட்டு ஓடுறானுங்க. தட் ஈவன் டு த ஹெவன் தேர் ஷவுட்டிங் ஸ்ட்ரில் டஸ் ரீச். அந்த பெரிய ஹெவனுக்கு வரைக்கும் என்னது இவனுடைய சவுண்ட் வந்து ரீச் ஆயிருக்கும். அண்ட் ஆல் த ஃப்ரமெண்ட் டஸ் ஃபில். எல்லா உயர் இடங்கள் எல்லாத்துலேயுமே இந்த சவுண்ட்ஸ் ஃபில் ஆயிருக்கும். டு விச் த பீப்புள் ஸ்டாண்டிங் ஆல் அபவுட் as in affluence do there to applaud and loud advance her lord and ever more than they ஹைமன் சிங். இப்படி அவங்க பாட்டு பாடிக்கிட்டு அந்த பசங்க பசங்க வந்து பாட்டு பாடிக்கொண்டே அப்படி இருக்கிறாங்க. எல்லா கிரௌட்னுடைய காதலையும் இந்த பாட்டு போய் விழுது. இவருக்கு எத்தனை பேர் நல்லவங்க இவருடைய கல்யாணத்துக்கு வந்தாங்கன்னு தெரியல. சும்மா இவரா அடிச்சுக்கிறாரு. அங்க சுத்தி நிற்கக்கூடிய எல்லா மக்களும் இதை அப்ரூவ் பண்ணக்கூடிய விதத்துல அந்த பாட்டை அப்படியே இசைத்துட்டு இருந்தாங்க. ஹைமன், ஓ ஹைமன் அப்படின்னு. தெர் ஆல் த வுட்ஸ் தெம் ஆன்சர் அண்ட் தெர் எகோ ரிங். இந்த பாடல்களும் அந்த காடுகள்ல ஒலித்து கொண்டே இருக்கும் அப்படின்னு. அது அது திரும்ப அசிரீரி கொடுக்குமா. இவர் ஆன்னு சொன்னா அதுவும் ஆன்னு சொல்ற மாதிரி அந்த இயற்கையும் தனக்கு போயத்து கூட கூப்பிட்டுக்கிறாரு. ஓகே, 8 ஸ்டான்ஸால வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கணும்னா இந்த மியூசிக் மினிஸ்ட்ரல்ஸ்னா யாருன்னு கேட்கலாம். என்னென்ன இசை வாத்தியங்கள் இசைக்கப்பட்டது அப்படிங்கிறது. ட்ரெம்ட்ரல்ஸ்னா என்ன அப்படிங்கிறது வரலாம். யார் இந்த ஹைமன், ஓ ஹைமன் அப்படிங்கிற பாட்டை பாடினாங்கன்னா பாய்ஸ் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இசைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பாடல்கள் காடு வரைக்கும் கேட்கும். ஸ்டான்ஸா 9. போக 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 அவளுடைய பிசிக்கல் ஃபீச்சரை பத்தி தலைவர் தொட ஆரம்பிப்பார் பாருங்க. இந்த 9 ஸ்டான்ஸா 9 அண்ட் ஸ்டான்ஸா 10 ரெண்டையுமே முழுக்க முழுக்க என்ன இருக்கும்னா அம்மாவுடைய எலிசபெத் பாயிலுடைய பிசிக்கல் பியூட்டி தான் பார்ப்போம். லோ வயர் ஷி கம்ஸ் அலாங் வித் போர்ட்லி ஃபேஸ் லைக் ஃபீஃபி ஃப்ரம் ஹர் சேம்பர் ஆஃப் தீஸ். ஃபீஃபியஸ்ங்கிறது ஒரு இது. இங்க ஃபீஃபி அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டார். ஃபீஃபியஸ்ன்னு சொல்லியிருக்கார், ஃபீபியும் சொல்லியிருக்காரு. From her chamber of the east, arising forth to run her mighty race, clad all in white that seems in a virgin breast. Where she comes along with portly face. அப்படியே அந்த என்னது அன்ன நடை நடந்து என்னுடைய காதலி அப்படியே நடந்து வர்றா. இது மாதிரி இருக்குதா அது வர்றத அவ மணவடைக்கு வர்றத பாக்குறதுக்கு எப்படி இருக்குதா? லைக் ஃபீஃபி ஃப்ரம் ஹர் சேம்பர் ஆஃப் தி ஈஸ்ட். ஈஸ்ட் பக்கத்துல இருந்து இந்த நிலவு கடவுள் அந்த ஃபீஃபி அப்படியே நடந்து வருவா பார்க்கணும். அவன் மெல்ல நடந்து அதே மாதிரி அந்த நிலவுனுடைய மூவிங் பாத்தீங்கன்னா மெதுவா தெரியும். அந்த மாதிரி இருக்குது இவ வர்றது. அரைசிங் ஃபோர்த் டு ரன் ஹர் மைட்டி ரேஸ். அப்படி தன்னுடைய அந்த வெளிச்சத்தை கொடுக்கறதுக்காக வருவா. இல்லைங்களா? அந்த 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 ரேஸ்ல அவ அவ்வளவு பெரிய ஒரு மைட்டி ஒன்னா தெரிவா. லேட் ஆல் இன் ஒயிட், ரொம்ப பியூர் ஒயிட்ல இருப்பேன். அண்ட் சீம்ஸ் எ வர்ஜின் பெஸ்ட். இவ்வளவு மாதிரி ஒரு புனிதவதி இங்க உண்டான்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை. திரும்பியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன்.
இவருக்கு இந்த அம்மா 3வதோ, 4வதோ. அந்த அம்மாக்கு இவரு எத்தனாவதுன்னு நமக்கு தெரியாது. So well it her beseems that you would ween some angel she had been. ஒருவேளை தேவதையோ நான் கெட்டிக்க போறது உண்மையிலே தேவதை மாதிரி இருக்குதே. her long loose yellow locks like golden wire. இந்த அம்மாவுடைய கூந்தல் அப்படி இருக்குது. இந்த முடிஞ்சு வச்சிருக்காங்க கூந்தல. அது ஏதோ தங்க ஜரிகைய சுத்தி வச்ச மாரி இருக்குது. ஸ்ப்ரிங்கிள்டு வித் pearl and pearling flowers are twin. அப்படியே அ முத்துக்கள், பவளங்கள் எல்லாம் கோத்தது மாரி, அந்த பூக்கள் அதுல சொருகுன மாரி இருக்குது. "யூ லைக் எ கோல்டன் மேண்டில் ஹர் அட்டயர்." ஒரு தங்கம். தங்கம் மாரி என் தங்கச்சில தான் அவ. அண்ட் பீயிங் கிரவுன்ட் வித் கர்லாண்ட் கிரீன். ஒரு கிரீன் கலர் கர்லாண்ட் ஒரு 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 மலர் இதா வச்சிருக்காங்க. சம் மேடன் குயின். பெரிய ஒரு அரசி மாதிரிலாம் இருக்காங்க இந்த அம்மாவ பார்க்கறதுக்கு. மாடஸ்ட் ஐஸ் அபேஷ் டு பிஹோல்ட் மெனி கேசஸ். கவர்ந்தெழுக்கக்கூடிய ஐஸ் அவங்களுடையது. ஏற்கனவே சொன்னார். அவங்களுடைய ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த விடிவெள்ளி மாதிரி இருக்கும். அ அ மின்னிக்கிட்டே இருக்கும் அப்டின்றாரு. ஆன் ஹர் டு ஸ்டேர் அப்பான் தி லோவ்லி கிரவுண்ட் அஃபிக்ஸ்ட். அவளுடைய கண்கள் அப்படியே பயங்கர ஒரு கேசிங் இதா இருக்கும். ஆனா, தரைய தவிர்த்து வேற எதையும் பார்க்காது. கிரவுண்ட் அஃபிக்ஸ்டட் அச்சம், மடம், நாணம் எல்லாம் பொருந்தியவள் அவள். இல்லைங்களா? நம்ம பிள்ளைகள்ட்டயும் இருக்குது. அச்சம், மடம், நாணம் எல்லாமே இருக்குது. இல்லைங்க? எல்லாம் தரைய பார்த்து நடப்பாங்க. ஏன்னா, கையில மொபைல் இருக்கும். மொபைல தவிர வேற எதுவும் அவர்கள் பார்ப்பதில்லை. ஓகே. நோ டேர் லிஃப்ட் ஹர் கவுண்டனன்ஸ் டூ போல்ட் பட் blush to hear her prayers sung so loud so far from being proud. ரொம்ப பெருமையா இருக்கு. இவ்வளவு மாரி ஒரு ஆள் நமக்கு ஒரு ஜோடியா கிடைச்சாங்கன்னா, எவனா இருந்தாலும் பெருமையா தான் இருப்பான். "Nathless, you do still loud her praises sing, that all the woods may answer and your echo ring." அப்படின்னு திரும்பி அந்த ரெஃப்ரெயினோட முடிச்சுக்கிறாரு. ஒன்ஸ் அகைன் நம்ம வந்து கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்துருவோம். ஸ்டான்ஸா 9 பாருங்க. எந்த பக்கத்துல இருந்து ஃபீபி வருவாங்க அப்படிங்கிறத கம்பேர் பண்ணியிருக்கிறாரு. ஈஸ்ட் பக்கத்துல இருந்து வருவாங்க. அது கேட்கலாம். கிளாட் ஆல் இன் ஒயிட். இதுல வந்து யாரு 2 பேர தலைவர் கம்பேர் பண்ணியிருக்காரு. தன்னுடைய மனைவியையும் ஃபீபியையும் கம்பேர் பண்ணியிருக்காரு. அவங்களுடைய தலைமுடி எப்படி இருந்தது? எல்லோ லாக்ஸ் லைக் கோல்டன் ஒயர் மாதிரி இருந்தது. தலையில கிரீன் கலர் கோர்லாண்ட் வச்சிருந்தாங்க. அப்புறம் வந்து அவங்க தரைய பார்த்தே நடந்து வர்றனால என்னது, அவங்க வந்து அவ்வளவு ஒரு மாடஸ்ட்டான ஒரு ஒரு ப்ரவுட்ஃபுல்லான ஒரு ஒரு என்ன ஒரு அச்சம்படம் நாணத்துக்கான ஒரு பெண் மாதிரி அப்படிங்கிறத ஸ்டான்ஸா 9லயும். ஸ்டான்ஸா 10 தான் நமக்கு இருக்கிறதுல ட்ரபிள். அத டீச் பண்றது அது கல்லூரிகள்லயும் பிரச்சனை தான். ஆ அல்லது ஸ்கூல் ஸ்கூல் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த போம் வச்சுக்க மாட்டாங்க. எல்லா இடத்துலயுமே ஒரு பிரச்சனையானது. கொஞ்சம் பார்ப்போம். டெல் மீ யூ மெர்ச்சன்ட்ஸ் டாட்டர்ஸ் டிட் யூ சீ சோ ஃபேர். அப்புறம் மியூசஸ் எல்லாரும் சுத்தி நிக்கிறாங்க. இந்த இருக்கவங்களே கடுப்பாத்துறதே ஸ்பென்சருடைய வேலை. பாத்தியா பாத்தியா பாத்தியான்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. டெல் மீ யூ மெர்ச்சன்ட்ஸ் டாட்டர்ஸ் டிட் யூ சீ சோ ஃபேர் அ கிரியேச்சர் இன் யுவர் டவுன் பிஃபோர். ஏமா மியூசஸ் நீங்க எல்லாம் பார்த்துருக்கீங்க. இவ்வளவு தூரம் நீங்க எவ்வளவு இடங்கள் போயிட்டு வந்திருப்பீங்க. என்னுடைய காதலிய மாரி ஒருத்திய நீங்க எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? சோ ஸ்வீட், சோ லவ்லி அண்ட் சோ மைல்ட் as she. எவ்வளவு தன்மையான ஒரு பிள்ளை இது. டோன்ட் வித் பியூட்டிஸ் கிரேஸ் அண்ட் வர்ச்சுவஸ் டூஸ். எல்லா விதமான அழகும், எல்லா விதமான அமைதியும், ஒழுக்கமும் அவகிட்ட தான் இருக்குது. ஹர் குட்லி லைக்ஸ் லைக் சாஃபஸ் ஷைனிங் பிரைட். அந்த நீல முத்துக்கள்னு சொல்லுவோம். அது நீலம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஜுவல்லரியில கேட்டீங்கன்னா, அது நீலம். அது முத்துன்னு கூட சொல்ல மாட்டாங்க. முத்துங்கிறது ஒரு வகை. வைரம்னா ஒண்ணு, வைடூரியம்னா ஒண்ணு. இது வந்து இதுக்கு பேரே நீலம். நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக நீலக்கல்லு அப்படின்னு வச்சுப்போம். அந்த சாஃப்ரீஸ் பிரைட்டா ஷைன் பண்ணும் பார்த்தீங்களா? அத மாதிரி இருக்கு அவளுடைய ஐஸ். அந்த கண்களுக்கு தான் உண்மையிலே கவிஞர்கள் வந்து அதிக உவமைகள வைக்கிறாங்க. எத்தன உவமைகள் பாருங்க. அவங்களுடைய ஐஸ் வந்து எப்படி இருக்கும்? அ மார்னிங் ஸ்டார்ஸ் மாரி மின்னும் அப்படின்னாரு. அதாவது அந்த விடிவெள்ளி மாரி மின்னும்னாரு. அடுத்ததுல ஒரு கம்பேரிசன். இப்ப பார்த்தீங்கன்னா, சாஃப்ரீஸ் மாதிரி ஷைனிங் பிரைட்டா இருக்கும். அந்த கண்கள் தான் ஒவ்வொரு அந்த பெண்களுக்கும் வந்து உயிர் கொடுக்கக்கூடியது. சில கண்கள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப டல்ஃபுல்லா இருக்கும். அத பார்த்தா மனுஷனுக்கு வந்து கவிதை எழுதுறதுக்கான இதே இருக்காது. ஸோ இந்த கண்கள் வந்து என்ன கவிதை எழுத தூண்டக்கூடிய வகையில இருக்குது. அப்படி சில ஆண்களுக்கும் இருக்கும். பல பெண்களுக்கும் வந்து கண்கள்ல வந்து உயிர் இருக்கும். ஸோ நீங்களும் என்ன அப்படின்னா, அ வெதர் இஃப் யூ ஆர் டீச்சருக்கும் இந்த பிரச்சனை இருக்குங்க. ஸோ சைப்ரஸ் ஷைனிங் பிரைட் ஐஸ் வந்து ஒரு டீச்சருக்கு கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா, நீங்க இருக்கும்போது உங்களுக்கு உங்க முன்னாடி ஒரு 30 பேர், 50 பேர், 60 பேர் மாணவர்கள் இருக்கிறாங்கன்னா, உங்களுடைய கான்டாக்ட் வந்து முழுக்க முழுக்க ஐ கான்டாக்ட்ல தான் இருக்கணும். ஓகே. ஸோ வித் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஷேர் திஸ் திங் வித் யூ. ஓகே. ஐ கான்டாக்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ
மேக்ஸிமம் 90% ஆஃப் பீப்பிள் விமன் டீச்சர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க வந்து ஐ கான்டாக்ட் வித் மென் அண்ட் விமன், பாய்ஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கூட வச்சுக்கலாம். ஆனா மென் டீச்சர்ஸ்க்கு அந்த பிரச்சனை இருக்குது. நீங்க ஐ கான்டாக்ட் டுவோர்ட்ஸ் அ கேர்ள் வச்சுக்கிட்டீங்கன்னா பிரச்சனை ஆயிரும். அதனால அதை முடிஞ்ச வரைக்கும் நடுவுல ஒரு பையனை வச்சுக்கிறது, இல்ல பையன் சைடுல பாக்குறது அப்படின்னு போயிட வேண்டியதுதான். ஏன்னா எப்பவுமே டேஞ்சர்ஸ் ஒர்க் வந்து டீச்சர்ஸ்னுடையது. இப்போ ரொம்ப ரொம்ப டேஞ்சர்ஸ் ஒர்க்கா மாறிட்டு வருது. ஸோ நீங்க ஒரு ஸ்கூல்ல போய் வேலை பார்க்கும்போதும் ஒரு 100% நீங்க எஃபெக்ட் போட்டீங்கன்னா உங்களை தூக்கி வெளியே வச்சிருவாங்க. மத்த டீச்சர்ஸ் எல்லாம் சுத்தி வெளிய வச்சுருவாங்க. அதனால மிக மிக ஜாக்கிரதையா கையாளுங்க. நமக்கு வேலை வேணும். நமக்கு தேவையான சர்வீஸ குடுத்துக்கிட்டு, மீதிய இருந்தோமா, போனோமா அப்படின்னு இருந்துக்க வேண்டியது தான். ரைட். ஸோ ஐஸ் சாஃப்ரிஸ் பிரைட்டா இருக்குது. அண்ட் ஃபோர்ஹெட் ஐவரி ஒயிட். அவளுடைய நெற்றி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபோர்ஹெட் பிகம் வெரி வெரி ஒயிட் அண்ட் இட்ஸ் லைக் பியூர் ஒயிட்ட தாண்டியும் அந்த ஐவரி ஒயிட் அப்படிங்கிறது சின்ன ஒரு சாண்டல் கலர் அடிச்சுக்கும். ஒயிட்ட தாண்டி சின்ன ஒரு சாண்டல் கலர் அடிக்கும்போது அது பயங்கர இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கும். சீக்ஸ் லைக் ஆப்பிள் அண்ட் லிப்ஸ் லைக் செர்ரீஸ், பிரஸ்ட் லைக் பவுல் ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ் அண்ட் பேப்ஸ் லைக் லில்லிஸ் பட்டர்ட் அண்ட் இப்படி அப்படி லிஸ்ட் அவுட் பண்றாரு. அவங்களுடைய அங்கங்களை வர்ணிக்கிறாரு. பிரஸ்ட் அண்ட் த பிரஸ்ட் நிப்பிள்ஸ் அந்த லாஸ்ட் லைன் பேப்டிஸ் லைக் லில்லிஸ் பட்டர்ட், லில்லி பட் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. சீக்ஸ் வந்து ஆப்பிள் மாதிரியும், லிப்ஸ் வந்து செரீஸ் மாதிரியும் அப்படின்னு வரிசையா லிஸ்ட் அவுட் பண்ணிட்டாரு. ஜஸ்ட் அண்டர்லைன் ஆல் தோஸ் திங்ஸ். இது கொஷின் பாயிண்ட் ஆஃப் வியூல ஏதாவது அந்த தொடக்கத்துல இருக்கக்கூடிய 3 வரிகளையும் நமக்கு வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்ப்பா. ரைட். ஹர் ஸ்னோயி நெக் லைக் அ மார்பிள் டவர். அவளுடைய கழுத்து பாத்தீங்க அப்படின்னா மார்பிள் டவர் மாதிரி. அண்ட் ஆல் ஹர் பாடி லைக் அ பேலஸ் ஃபேர். ரொம்ப அழகான பேலஸ் மாதிரி. ascending up with many a stately stair to honor seat and chastity sweet bow. Why stand you still virgins in amaze? ஏம்மா திகைச்சு நிக்கிறீங்க? இந்த அம்மாவுடைய அழக பார்த்து நிக்கிறீங்களா? எலிசபெத் பாயிலினுடைய அழக பார்த்து திகைச்சு நிக்கிறீங்களா? Upon her so to gaze whilst you forget your former lay to sing. அம்மா நீங்க பாட்டு பாடுறத மறந்துட்டீங்க அவளுடைய அழகுல. பாடுங்கள். To which the woods did song your echo ring. அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டான்ஸா 10 கம்ப்ளீட் பண்ணிக்கிறாரு. Stanza 11. But if you saw that இந்த யூ அப்படிங்கிறத சொல்றது ஒரு சில டைம்கள்ல வந்து அந்த எலிசபெத் பாயிலும் ஒரு சில டைம்களை வந்து சுத்தி நிற்கக்கூடிய இந்த அப்சர்வர்ஸ் மியூசஸ் ஆர் நிம்ஸ் சொல்றார். which no eyes can see the inward beauty of her lively spirit. அதாவது நாம இப்ப இருக்கக்கூடிய அவளுடைய பிசிக்கல் பியூட்டியை பத்தி நான் டிஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா யாருக்கும் தெரியாது அவளுடைய இன்னர் பியூட்டி அப்படிங்கிறது அதை விட அழகு. இந்த உள்ளார்ந்த அழகு, உள்ளத்துல இருக்கக்கூடிய அழகு அப்படிங்கிறது மிக 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 அழகானது. இதை விட garnished with heavenly gifts of high degree. இந்த வானலோகம் சொர்க்கத்துல இருந்து கிடைக்கக்கூடிய கிஃப்ட்ஸை விட அந்த அளவு கேட்டகரியில அவளுடைய மனசு அப்படிங்கிறது மச் மோர் தென் would you wonder at that sight. நீங்க பார்வையில பார்க்கறத தாண்டியும் அது அழகானது. and stand astonished like the to those which read மெடோசஸ் மேஸ்ஃபுல் ஹெட். நீங்க எப்படி அந்த மெடோசஸ்னுடைய அந்த ஹெட்டை பார்த்து திகைச்சு நிற்பீங்களோ, மெடோசஸ் அப்படிங்கிறது இவங்க தான். அவங்க வந்து மனித உருவமும் தலையில வந்து அந்த தலைமுடியெல்லாம் பாம்பு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த மித்திக்கல் ஃபிகர் மாதிரி நீங்க எப்படி அவங்கள பார்த்து திகைச்சு நிற்பீங்களோ, அத மாரி அவளுடைய அஸ்டானிஷ்மென்ட். என்னென்ன விஷயங்கள் அவ வந்து இன்னர் ஹார்ட்ஸ்ல வச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹி லிஸ்ட் அவுட். தேர் டுவெல்ஸ் அந்த மனசுக்குள்ள என்னென்ன கிடந்து அடிச்சிட்டு இருக்குது அப்படின்னா, ஸ்வீட் லவ், கான்ஸ்டன்ட் சாஸ்டிட்டி அந்த கற்பு, காதல், அன்ஸ்பாட்டட் ஃபெய்த். அன்ஸ்பாட்டட் ஃபெய்த் அப்படின்னா தப்பு இருக்கக்கூடிய நம்பிக்கை. இது அன்ஸ்பாட்டட் ஃபெய்த். எந்த தவறும் அவளுடைய நம்பிக்கையில, அவளுடைய ஹோப்ல நீங்க கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவு உறுதியான ஒரு நெஞ்சம். ஓகேங்களா? அன்ஸ்பாட்டட் ஃபெய்த் அண்ட் காம்லி வுமன்ஹெட். ஒரு பெண்மை. அதாவது ஒரு பெண்ண பார்த்தா ஒரு பெண்மையா இருக்கணும். இல்லைங்களா? ஆனா அத விட்டுட்டு ஒரு ஆண்மைக்கான தன்மை இப்ப நெறைய பேர் நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? ஃபெமினிசம் பேசுறாங்க. உண்மையிலேயே இந்த போயம் படிச்சவங்க கண்டிப்பா ஃபெமினிஸ்ட் வந்து இத எதிர்ப்பாங்க இந்த போயத்த. ஆனா, அவர் வந்து இந்த அம்மாவுடைய நல்ல விஷயங்கள தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது அவங்களுக்கு புரியாது. ப்ராடக்ட்டா யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற பிரச்சனை வந்துரும். ஓகே. ஆனா ஒரு பெண் கவிஞர் கூட ஆண்கள இப்படி வர்ணிச்சது கிடையாது. அது பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஓகேங்களா? மாஸ்குலினிசம் தான் நம்ம இனி பேச வேண்டியிருக்கும். ஸோ ஃபெமினிசம் பேசும்போது இது பிரச்சனையாக ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ காம்லி வுமன்ஹுட். அந்த பெண்மை அப்படின்னா அது ஒரு அழகு. தாய்மை அப்படின்னா ஒரு அழகு. அது மனைவி அப்படிங்கிறவ மிக அழகானவள். தாயி, தாரம், தங்கச்சி எல்லாத்துக்குமே அவங்களுக்கு ஒரு அழகு. தனித்தனி அழகுகள் இருக்கு. பொண்ணு ஒரு சின்ன பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னா, வீட்ல என்ன சொல்லுவாங்க? மகாலட்சுமியே வந்துருச்சா? அப்படின்ட்டு. இல்லைங்களா?
ஆம்பளை பிள்ளைகள் வந்துச்சுன்னா இவனை வச்சு நான் எப்படிதான் கஞ்சி ஊத்த போறனோ, இல்ல இவனை வச்சு எப்படிதான் நான் கொண்டு போக போறனோ அப்படின்னு. ஸோ காம்லி உமன் ஹெட் இப்படின்னு அந்த பெண்மையை உயர்த்தி பிடிக்கிறாரு தலைவர். ரிகார்ட் ஆஃப் ஹானர் அண்ட் மைல்டு மாடஸ்டி எல்லாத்துலயும் அவ தான். நேர்மை, ஒருத்தங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுன்னா அவள்கிட்ட தான் கத்துக்கணும். த வர்ச்சு ரெயின்ஸ் அஸ் குயின் இன் ராயல் தோன். ஒரு பெரிய நாட்டினுடைய அரசிக்கு என்னென்ன இருக்கணுமோ அதெல்லாம் அவள்கிட்ட இருக்கு. அண்ட் யூஸ் லாஸ் அலோன் the which the base affections do obey and yield their service unto her will, no sort of thing uncommonly ever may dare to approach to tempt her mind to ill. எந்த ஒரு கெட்ட பழக்கமும் அவள்கிட்ட கிடையாது. எது அவளை டெம்ப்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் அதுக்கு அவள் டெம்ப்ட் ஆக மாட்டா. had you once seen their celestial thrushes? celestial thrushes ஒரு அந்த புதைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு ஒரு பொக்கிஷம். செலஸ்டியல் ட்ரெஷர்ஸ்னா அப்படியே தெய்வீக தன்மையான அந்த விஷயங்கள் எல்லாம் அவள்கிட்ட புதைஞ்சு இருக்குது. என்னெல்லாம்? லவ், சாஸ்டிட்டி, அன்ஸ்பாட்டட் ஃபெய்த், அந்த உமன் ஹெட், ஹானர் அண்ட் மோடஸ்டி, இதெல்லாம் தான் அந்த செலஸ்டியல் ட்ரெஷர்ஸ். அண்ட் அன்ரிவீல்டு ப்ளஷர்ஸ், அவள்கிட்ட அவ்வளவு இன்பங்கள் கொட்டி கிடக்குது. அவ பேச ஆரம்பிச்சுட்டானால பொத்துன்னு விழுந்துருவாங்க. தென் would you wonder and her praises sing. இப்படிப்பட்ட அவளுடைய அதிசயத்தக்க அவளுடைய பிரைசஸ் நீங்க பாடுங்க. all the wood should answer and you are echoing. ஸோ 11th ஸ்டான்ஸா பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல ஹெவன்லி கிஃப்ட்ஸ் ஆஃப் ஹை டிகிரி, இது யாருக்கு இருக்குதுன்னு கேட்டா எலிசபெத் பாயில் தான். அண்ட் யாருக்கு தலையை பார்த்து அமேஸ் ஆகி இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மெடோசோஸ் பேஸ்ஃபுல் ஹெட். ஓகேங்களா, அந்த பாம்பு தலையை பார்த்து எல்லாரும் அமேஸ் ஆகிருப்பாங்க. அத மாதிரி இந்த எலிசபெத் பாயில பார்த்து திகைச்சு நிக்கிறாங்க. அப்புறம் அவள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த செலஸ்ட்ரியல் ட்ரெஷர்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் புகழ்ந்து பாடுங்க. அவ வந்து எந்த ஒரு நீங்க பெரிய ஒரு பணம் கொடுத்தாலோ, பெரிய புகழ் காமிச்சீங்கனாலும் அவ வந்து உருகக்கூடிய ஒரு டைப் கிடையாது. ஸ்டாண்ட்ஸ் டோல் ஓப்பன் தி டெம்பிள் கேட்ஸ் அன்டு மை லவ். மா, என்னுடைய காதலை நெருங்கி வந்தாச்சு. அந்த சர்ச்சினுடைய வாசல்களை திறந்து விடுங்க. ஓப்பன் தம் வைட் தட் மே ஷி மே என்டர் இன். அவள் உள்ளே வரட்டும். ரொம்ப எல்லா கதவுகளையும் பாதியை திறந்து வைக்காதீங்க, ஃபுல்லா திறந்து வைங்க. and all the posts adorned as a dust behow and all the pillars decked with garlands trim. எல்லா தூண்களையும் எல்லா வாசல்களையும் அந்த மணப்பெண் வரும்போது அலங்காரம் பண்ணி வச்சுக்கணும். கோடிக்கணக்கில் செலவு பண்ணி இப்ப அலங்காரம் பண்றாங்க பாத்தீங்களா? அந்த பில்லர்ஸ் எல்லாம் பூவெல்லாம் கட்டி அழகா தோரணங்கள் எல்லாம் தொங்க விட்டு வச்சுக்கோங்க. for to receive this saint with honor due. இந்த புனிதவதி, செயின்ட் அப்படின்னா புனிதர்கள் இல்லைங்களா? சென்ட் தெரேசா, சென்ட் சேவியர்ஸ், சென்ட் ஜான்சன் எல்லாம் சொல்றான். அப்படிப்பட்ட ஒரு புனிதருக்கு ஈக்குவல் கம்பேர் பண்றாரு. ஒரு புனிதவதி வர்றா, அவ்வளவு ஒரு வெர்ஜின் லேடி அவ வர்றா. அவளுக்காக எல்லாரும் வரவேற்கிறதுக்கு ரெடி ஆகுங்க. that comes in to you with trembling steps and humble reverence. இவ தள்ளாடி தள்ளாடி நடை நடந்து வர்றா. மணப்பெண் இல்லைங்களா? பயங்கரமான இப்போ எல்லா மித்லயும் அந்த இருக்கும். எல்லா பிலீஃப்ஸ்லயும் அவங்களுக்கு அந்த கல்யாண நாள் பாத்தீங்கன்னா ஒரு சாரியை கட்டி விட்டுருவாங்க. கிறிஸ்டியன்ஸ்லயும் பாத்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் சாரி இல்ல அந்த ஒரு கவுன் மாதிரி கொடுத்துருவாங்க. அது அங்க ஒரு பக்கத்துக்கு 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கும். அப்படியே இழுத்துக்கிட்டு போகணும். சாரி வியர் பண்ணவங்களும் அப்படிதான் இருக்கும். இப்ப நம்ம கிறிஸ்டியன்ஸ்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா இந்த கிறிஸ்டியன்ஸ் பீப்புள் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை குடும்பத்துக்காரங்களுக்கு. ஏன்னா ஒரே கலர், அந்த ஒரு இவங்க ஒரு ஒயிட் கலர் வச்சிருப்பாங்க திருமணத்துக்கு. அதுதான் அதுல சின்ன சின்ன பேட்டர்ன்ஸ் இருக்கும், சின்ன சின்ன கலர்ஸ், சின்ன ஒரு சாண்டல்ஸ்ல ஓவரா இருக்கும், கொஞ்சம் கம்மியா இருக்கும். இந்த மாதிரிதான் பிரச்சனை. ஆனா இந்த ஹிந்து மேரேஜ் கஸ்டம்ஸ்ல பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கில் போடுவாங்க அந்த மணப்பெண் உடுத்தக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸுக்கு. முந்தைய காலங்கள்ல அவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணாங்க. எல்லாரும் திருமணத்துக்கு போகும்போது திரும்ப திரும்ப அந்த புடவையை தான் உடுத்துட்டு போவாங்க. அந்த முகூர்த்த பட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? விவாகா பட்டு அது இதெல்லாம் சொல்றோம்ல, அதை தான் உடுத்துட்டே போவாங்க. அப்போ அதை ரொம்ப காஸ்ட்லியா எடுக்கும்போது அது கெட்டு போகாது, ரொம்ப நாள் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வேண்டி எடுத்துப்பாங்க. ஆனா இன்றைய காலங்கள்ல ஒரு பொம்பளை பிள்ளைகளும் என்னது இல்ல, இந்த சாரிய அந்த அடுத்த முகூர்த்தங்களுக்கு அடுத்த கல்யாண வீட்டுக்கு கூட்டிட்டு போனீங்கன்னா போக மாட்டாங்க. இதை போட்டு இது பாத்தீங்கன்னா படப்பு கணக்கா இருக்கும். இது எவன்டா கட்டிட்டு போறது, தூக்கி அங்க தூக்கி போடுங்க. லைட் சாரீஸ் அதை எடுத்து உடுத்துப்போம் அப்படிங்கிற பண்ணிடுவாங்க. ஆனா இதுக்கு இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது சோ கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் 25,000. ஒரு ஒரு லோவர் மிடில் கிளாஸ் அப்படின்னாலே அந்த பட்டுக்கு வந்து மினிமம் 25,000 செலவு பண்றாங்க. தூக்கி அங்க மடக்கி வைக்கிறதுக்கு 1,00,000 2,00,000 3,00,000 இதெல்லாம் செலவு பண்ணக்கூடிய ஆட்கள் நம்ம நிறைய பார்க்கறோம். அப்படியே மடக்கி வைக்கிறதுக்கு. சோ இனி அடுத்த ஜெனரேஷன்ஸ்க்கு நீங்க ஸ்பெண்ட் பண்றதா இருந்தா இதை கொஞ்சம் யோசிங்க. ரைட். ஸோ அப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் உடுத்திட்டு அந்த அம்மா என்ன பண்றாங்க? ட்ரம்பிளிங் ஸ்டெப்ஸ் அண்ட் ஹம்பிள் ரெஃபரன்ஸ் ஷி கம்ஸ் இன் பிஃபோர் தி அல்மைடிஸ் வியூ.
கடவுள பார்க்கறதுக்கு வராங்க. கடவுள் முன்னாடி தானே திருமணம் நடக்க போகுது. அங்க வர்றாங்க. ஆஃப்டர் யூ வெர்ஜின்ஸ் லேர்ன் ஒபீடியன்ஸ். ஏம்மா சுத்தி நிக்கக்கூடிய மியூசஸ், நிம்ஸ் அவைங்கலாம் கடவுள். தேவதைகள். அவைங்களுக்கு இவரு அட்வைஸ் பண்றாரு. ஒபீடியன்ஸ்னா இந்த அம்மாட்டருந்து கத்துக்கங்க. எவ்வளவு தன்மையா இருக்கணும், எப்படி குனிஞ்ச தல நிமிராம வரணும் அப்படிங்கிறத என்னுடைய காதலிட்டருந்து நீங்க கத்துக்கங்க. When so you come into those holy places, humble your proud faces. எப்படி இருக்கணும்? இவள பாருங்க. Brings her up to the high altar that she may the sacred ceremonies there partake, the which do endless ceremony make, and let the roaring organs loudly play. அந்த ஆல்டர் அந்த மேல சர்ச்சினுடைய அந்த முன் மேடைக்கு வரணும். அந்த மேடைக்கு வந்து ஃபாதர் கேட்பாரு இல்லைங்களா? என்ன கேட்பாரு? ரெஜினாவாகிய நீ இவரை திருமணம் பண்ணிக்கொண சம்மதமா? அப்படின்னா சம்மதம்னு சொல்லணும். அவரும் மாறி என்னது 2 பேரும் சம்மதம் தெரிவிச்சு, அப்புறம் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பங்குக்காரங்கள்ட்ட எல்லாம் கேட்பாங்க. ஏம்மா எவனுக்காவது எதிர்ப்பு இருக்குதா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க எல்லாம் சம்மதம் சார். நடத்தி விட்டுருங்க. அ அப்படின்னு சொன்ன அப்புறம் நடத்துவாங்க. அந்த செரிமனிஸ் எல்லாம் இருக்குது. இந்த அம்மாவ அதுக்கு மேல கூட்டிட்டு வாங்க அப்படின்னு. கூடவே என்னது, த ரோரிங் ஆர்கன்ஸ் லவ்லி ப்ளே. அங்க நெறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சர்ச்ல இருக்கும். அதெல்லாம் வாசிக்க ஆரம்பிக்கட்டும். இந்த காரல் கீழ இருக்கு பாருங்க. த பிரைசஸ் ஆஃப் த லார்ட் இன் லைவ்லி நோட்ஸ். முதல்ல இறைவனை துதித்து பாடல்களை பாடுங்க. த வைல்ஸ் வித் த ஹாலோ த்ரோட்ஸ், த ஹோய்ஸ்ட்ரஸ், த ஜாயஸ் ஆந்தம் சிங். இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கேரல், கோய்ஸ்ட்ரஸ், கேரல் பாடல்கள் அந்த ஒரு குரூப் இருக்கும் ஒவ்வொரு சர்ச்சிலயும். அவங்க அந்த பாடல்களை பாட ஆரம்பிக்கட்டும். "That all the woods may answer their echo." இந்த பாடல் எங்கேயும் எதிரொலிக்கட்டும். இந்த சுத்தி இருக்கக்கூடிய இயற்கையிலயும் எதிரொலிக்கட்டும்னு ஸ்டான்ஸா 12ல முடிச்சுக்கிறாரு. ஸோ, இதுல கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. கேட்ட வைடா ஓப்பன் பண்ண சொல்றாரு. அண்ட் பில்லர்ஸ், அந்த போஸ்டர்ஸ் எல்லாத்தையும் அ பூனால அலங்கரிக்க சொல்றாரு. இந்த அம்மாவ செயின்ட்ட கூட கம்பேர் பண்றாரு. வெர்ஜின்ஸ்ட்டலாம் இந்த அம்மாட்டருந்து ஒபீடியன்ஸ கத்துக்கங்க அப்படின்றாரு. அண்ட் ஆல்டருக்கு கூட்டு வர சொல்றாரு. ஏன்னா, அங்க வந்து சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் நடக்க போகுது. அ அங்க இருக்கக்கூடிய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் பாட்ட கொஞ்சம் ஒலிச்சு பாடட்டும். கோய்ஸ்ட்ரஸ் ஜாயஸ் ஜாயஸ் ஆந்தம் பாடட்டும். அவிங்களுடைய ஹாலோ த்ரோட்ஸ், த கோய்ஸ்ட்ரஸ், த ஜாயஸ், அவிங்களுடைய அந்த அந்த இனிமையான குரல்கள் மூலமாக அவங்க என்ன பண்ணணும்? இந்த பாடல்களை இசைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறார்.